ஸோ முதல் கேள்வி, லெட்ஸ் லுக் அட் த சீன் ஃபர்ஸ்ட் ப்ளீஸ். இந்த படகு பேரு ஆதித்யா. இது கேரளால இருக்கு, சரிங்களா? ஜனவரி 2017 இந்த படகை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ என்னோட கேள்வி என்ன, இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, சிறப்பு அம்சம் என்ன? ஃப்ரண்ட்ல 2 ஜென்டில்மேன், ஹாய், 1 செகண்ட், உங்க வாலண்டியர் வருவாங்க, உங்க மைக்ல வந்து உங்க பேர் சொல்லுங்க, இந்த படகோட சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லுங்க. சார், தட் ஜென்டில்மேன் இந்த ஒயிட் ஷர்ட், உங்க பின்னாடி ஒருத்தர். ஐயா வணக்கம், உங்க பேரை சொல்லுங்க முதல்ல. கார்பன் எமிஷன். இங்க ஐயா வணக்கம். கார்பன் எமிஷன். இதோட சிறப்பு அம்சம் என்ன, இந்த படகோட சிறப்பு? சோலார் எனர்ஜி. கரெக்டான உங்க பேர் சொல்லுங்க சார். உங்க பேர் சோலார் எனர்ஜியா? இல்ல, மூர்த்தி ஃப்ரம் காஞ்சிபுரம், பஞ்சாயத்து பிரசிடென்ட். கரெக்ட் ஆன்சர். மூர்த்தி சாருக்கு கை நல்ல கை தட்டுங்க. லெட்ஸ் கோ டு தி ஆன்சர். இது வந்து முழுவும் 75 பேசஞ்சர்ஸ் எடுத்துட்டு போற சோலார் ஃபெரி, முழுசாவே வந்து சோலார் எனர்ஜில போடுது. இட் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் பிக்கெஸ்ட் சோலார் ஃபெரி. ஐயாக்கு ஒரு பரிசு கொடுத்துருங்க சார். அப்படியே போட்டோல ஒரு நல்ல போஸ்ட் கொடுத்துருங்க. வாழ்க வளமுடன். ஃபர்ஸ்ட் ஆன்சர், வெல் டன். தேங்க்யூ மூர்த்தி சார். அடுத்த கேள்விக்கு போவோம். 2வது கேள்வி, இது வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல கொல்லுக்குடிப்பட்டி அப்படின்னு ஒரு வில்லேஜ்ல இருந்து ஒரு போட்டோ. கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி கை தூக்கிட்டாங்க ஐயா. ஸோ முதல்ல கேள்வியை கொடுத்துடுறேன். ஊர் ஃபுல்லா பண்ற ஒரு விஷயத்த வந்து இந்த ஊர் மக்கள் அவங்க பண்ண மாட்டாங்க. திருவிழா அப்ப எங்க இடத்துலயும் நடக்கிற ஒரு விஷயம் இங்க பண்ண மாட்டாங்க. வாலண்டியர், கேன் வி கம் டு த ஃபர்ஸ்ட் ரோ ப்ளீஸ்? வாலண்டியர் எங்க இருக்கீங்க? இங்க ஃப்ரண்ட்ல. சார், கேன் யூ ப்ளீஸ் புட் அப் யுவர் ஹேண்ட்ஸ் so that we know, and please do introduce yourself. I am Kannan. I am from Pollution Control Board. They are not bursting crackers. Excellent. First, well done. Can we have the answer slide please? Correct. சாருக்கு வந்து பரிசு கொடுத்துருவோம். 15 ஆண்டுகளாக பட்டாசு வெடிக்காம அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. தீபாவளியா இருந்தாலும் பரவாயில்ல, நியூ இயர் இருந்தாலும் பரவாயில்ல, சிஎஸ்கே ஐபிஎல் வின் பண்ணாலும் பரவாயில்ல, அவங்க பட்டாசு வெடிக்க மாட்டாங்க. விச் இஸ் ரியலி ரியலி நைஸ். ஏன்னா இந்த மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்க்கு வந்து பட்டாசு வெடிக்கிறதுனால அதுக்கு நிறைய ஆங்ஸைட்டி வர்றதுனால அவங்களோட மைக்ரேட்டரி பேர்ட்ஸோட சீசனை வந்து நிப்பாட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன வில்லேஜ் வந்து ஒரு என்வாயன்மெண்டல் கான்ஷியஸாக ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ சாருக்கும் ஒரு கை தட்டிடுவோம், அந்த சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு கை தட்டிடுவோம். வெல் டன். ரைட், இப்போ நம்ம கொஞ்சம் பின்னாடி போவோம். நிறைய பேர் இருக்கீங்க பின்னாடி. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, அடுத்த ஒரு 4-5 கேள்வி வந்து கடைசி ரோலேருந்து வருமா, அந்த கடைசியில் எங்கள் ஸ்கூலில் வந்து மாப்பிள்ளை பெஞ்ச் அப்படின்னு வாங்க, அந்த ரோலேருந்து வருவோம் பின்னாடியிலேருந்து. சரியா? அடுத்த கேள்விக்கு போகலாமா? வாலண்டியர்ஸ் கடைசியில் பார்ப்போம். விலிஞ்சியம் அப்படின்ட்டு ட்ரிவாண்ட்ரம் கேரளாவில் இது வந்து ஒரு 150 கிலோவாட் பிளான்ட். சரியா? இதுலேருந்து மின்சாரம் நமக்கு 150 கிலோவாட்ஸ் 1991 நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த ரைட் சைடில் பின்னாடி ஒருத்தங்க கை தூக்குறாங்க. வெரி குட். எதை பயன்படுத்தி நமக்கு இது மின்சாரம் கொடுக்குறாங்க? வாலண்டியர் பின்னாடி கடைசியில் 2 கை தூக்கிருக்காங்க பாருங்க, அங்கே போய் அவங்க மைக்கை கொடுங்க. வணக்கம், வந்ததுக்கு நன்றி, உங்க பேரை சொல்லுங்க, எங்கேருந்து வரைக்கும் சொல்லுங்க, அப்படியே வந்து இதுக்கு ஆன்சரும் சொல்லுங்க. வாலண்டியர்ஸ்க்காக இன்னைக்கு வாலண்டியர்ஸ் நல்ல ஒர்க் அவுட், காலையில் நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்காங்க. ஸோ பரவாயில்ல, நடங்க. வெரி குட். அட்லீஸ்ட் வணக்கம் சொல்லுங்க, உங்க பேரு? ஆனந்தராஜ் சார். ஆனந்த், வணக்கம் சொல்லுங்க. காற்றாலை சார். என்ன எனர்ஜி? ஓதாலை சார். விழிஞ்சம் துறைமுகம். கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. ஓதாலை சார். எதுல இருந்து எடுக்கிறாங்க? அப்ப கடல் அலைகளை வச்சு எடுக்கிறாங்க சார். கரெக்டான ஆன்சர். கை தட்டவும். வெரி குட். ஆன்சர் ஸ்லைடுக்கு போங்க. இது வந்து கடல் அலை. வெல் டன். அப்படியே அவருக்கு சார் ஒரு பரிசு கொடுத்துருங்க, ஒரு போட்டோ எடுத்துருவோம். வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். வேவ் எனர்ஜி. அதாவது கடல் அலை வந்து என்றுமே நிற்காது. நம்ம நிறைய பேர் அதை பாட்டை பற்றி கேட்டிருக்கோம், நிறைய இதில் பார்த்துருக்கோம். இட் இஸ் கம்ப்ளீட்லி ரினியூவபிள் எனர்ஜி, இன்ஃபினிட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. அதை யூஸ் பண்ணி நமக்கு 150 கிலோவாட்ஸை 1991 ஆல்மோஸ்ட் 30 years, more than 30 years, we've been getting energy from this. So thank you, well done. அடுத்த கேள்விக்கு போகலாம். இது வந்து ஓகே, நான் வந்து என்னோட நார்மல் டே ஜாப் வந்து சயின்டிஸ்ட். ஸோ எங்கள் லேபில் வந்து மைக்ரோஸ்கோப் நிறையா இருக்கும். நாங்கள் வேலை பார்க்காதப்ப ஈவினிங்கில் ஜாலியாக இருக்கும்போது மைக்ரோஸ்கோப்புக்கு அடியில் பல விஷயங்களை வச்சு ஃபோட்டோ எடுப்போம். ஸோ அந்த மாதிரி எடுத்த ஃபோட்டோ இது ஒன்று. நவ் திஸ் இஸ் த மைக்ரோஸ்கோபிக் வியூ ஆஃப் சம்திங்
தட் இஸ் த பிக்கெஸ்ட் பல்யூஷன். இந்த பொருள் வந்து மிக பெரிய பிளாஸ்டிக் பொல்யூட்டர். இது எந்த பொருளோட ஒரு என்ன சொல்றது, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இடம். அந்த முன்னாடி ஒரு லேடி இங்கே இருக்காங்க, கை தூக்கியிருக்காங்க, ஹாய், அப்படியே கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க. ஸோ கரெக்டாக உங்களுக்கு அந்த வாலண்டியர் வந்துடுவாங்க. வாலண்டியர்ஸ் இன் ஃப்ரண்ட் ஹியர் ப்ளீஸ். முதல் உங்கள் பேர் சொல்லுங்கள், இன்ட்ரடியூஸ் யூர் செல்ஃப் அண்ட் டெல் அஸ் வாட் திஸ் இஸ். ஹாய், என் பேர் பிரியங்கா. பால் பாயிண்ட் பென்னோட அந்த வெல் டன் பிரியங்கா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். கை தட்டலாம். பிரியங்காக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்துருங்க. பால் பாயிண்ட் பென், நம்ம எல்லாருமே சிங்கிள் யூஸ் பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணுறதுனால அது வந்து ஒரு பெரிய ஒரு மாசுபடுதல் இருக்குது. பட் திஸ் பர்டிகுலர் பால் பாயிண்ட் பென், லெட் மீ இன்ட்ரடியூஸ் யூ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் டு த பிக் ஓஷன் பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பென். இந்த பென், பால் பாயிண்ட் பென் வந்து அதில் இருக்க பிளாஸ்டிக் வந்து 73% வந்து நம்ம கடலுக்குள்ள இருந்து எடுத்த பிளாஸ்டிக். அதை வச்சு பேனை பண்றாங்க. சரியா? இது ஏன் நமக்கு முக்கியம்னா, பசிபிக் பெருங்கடல்ல there is something called the great plastic patch. அதாவது ஒரு ஊர் அளவு, ஒரு பெரிய ஒரு நம்ம சென்னை அளவுக்கு ஒரு இடத்துல நடு கடல்ல வெறும் பிளாஸ்டிக் மாத்திரம் இருக்கு. அதை க்ளீன் பண்ணி அதுலேருந்து எடுத்த பிளாஸ்டிக் வச்சு இவங்க பால் பாயிண்ட் பென் பண்ணுறாங்க. ஸோ வெல் டன் பிரியங்கா. உங்கள் ப்ரைஸ் என்ன வச்சுன்னு தெரில, பட் டெஃபினட்டாக பிளாஸ்டிக் பென் வந்திருக்காது. ஸோ வெரி குட், வெல் டன். ஓகே, அடுத்த கேள்வி. இது வந்து த ஃபிளாக் ஆஃப் த பியூட்டிஃபுல் நேஷன் ஆஃப் மால்டிவ்ஸ், மாலத்தீவுகள். ஆனால் 2009 என்ன நடந்துச்சுன்னா, அவங்களுக்கு குளோபல் வார்மிங்னால ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. இது வந்து உலகத்துக்கு அவங்க காட்டுறதுக்காக ஒரு விஷயம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட அமைச்சரவையை அவங்களோட பார்லிமெண்ட்டுக்கு வெளியில ஒரு இடத்துல நடத்தினாங்க. ஸோ இதான் கேள்வி. வேர் டிட் த மால்டிவ்ஸ் கவர்மெண்ட் ஹோல்ட் தர்? ஐயா முதல்ல ஒரு பிரைஸ் வின் பண்ணிட்டீங்க, அடுத்தது கை தூக்குறாரு. இருங்க, இங்கே வருவோம் ஃப்ரண்ட்ல. ஹாய் சார், கேன் வி ஹேவ் அ வாலண்டியர் ஹியர் ப்ளீஸ்? எஸ் சார், உங்க பேர் சொல்லுங்க. கோ பேக் டு த கொஸ்டின் ப்ளீஸ். எஸ். மைசெல் பெரியசாமி. வணக்கம் சார். டிசிஎஃப் விழுப்புரம். கடலுக்குள்ள நடத்தினாங்க. கடலுக்குள்ள எப்படிங்க பார்லிமெண்ட் நடத்த முடியும்? ஆனா கரெக்டான ஆன்சர் கொடுத்தவருக்கு ஒரு நல்ல ஒரு கை தட்டவும். ஆன்சர் ஸ்லைடுக்கு போவோம். லிட்டரலா கடலுக்குள்ள நடத்தினாங்க. ஏன்னா the Maldives is an island which is slowly disappearing under the water. கிளைமேட் சேஞ்ச்னால நம்ம கடலோட அளவு இன்க்ரீஸ் ஆனதுனால அவங்க முழு நாடு வந்து தண்ணி கடியில் போறதுக்கு அப்படியே இன்னும் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துல ஃபுல்லா நாடே தண்ணி கடியில் போயிடும். அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா, நீங்க வந்து உங்க கிளைமேட் சேஞ்சை நிப்பாட்டலனா, எஸ்பெஷலி யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் யூரோப் வந்து அவங்களோட எமிஷன் நிப்பாட்டலனா கிளைமேட் சேஞ்சில் எங்கள் நாடு போகும்போது அப்புறம் என்ன ஆகும்னா, நாங்கள் வந்து எங்களோட சபையை வந்து தண்ணி கடியில் நடத்தணும்னு சொல்லிட்டு they did a scuba diving underwater parliament. That is the actual minister of fisheries and agriculture அடியில் வந்து ஒரு சைன் போடுறாரு. பாருங்க எப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் த மாலத்தீவுகளில் நடந்த சபை. வெல் டன் சார், வெல் டிசர்வ்ட். சார், நீங்கள் ஸ்கியூபா டைவிங் போவீங்களா? உங்க தண்ணீர் ஆசை இல்லையா? சும்மா மேலே போய் ஸ்விம்மிங் பண்ணிட்டு வந்தால் போதும். ஓகே, வெல் டன். அடுத்த கேள்விக்கு போகலாம். இப்போ பின்னாடி இந்த சைடில் பார்ப்போம் எங்க. ஓகே தினேஷ், கேன் வி கோ டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ்? இந்த கம்பெனி வந்து பேக் எஸ் கேஃபே அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து அவங்க துணி பண்றாங்க. சரிங்களா? இந்த துணி வந்து வாட்டர் ப்ரூஃப், சஸ்டைனபிள், கம்ப்ளீட்லி பயோடிகிரேடபிள். ஆனா டெய்லி ஒரு ஊர்ல வந்து 1 டன் நம்ம வந்து வேஸ்டா கொடுக்குற ஒரு ஐட்டம் எடுத்து அதை வச்சு பண்றாங்க. ஸோ எதை பயன்படுத்தி அவங்க துணி பண்றாங்க தான் கேள்வி. யார் கை தூக்குறான்னு பார்ப்போம். நம்ம சென்னையிலேயே வந்து ஆல்மோஸ்ட் 1 டன் டெய்லி, அதுவும் காலங்காத்தால இதை வந்து வேஸ்டா நம்ம வெளியில. அந்த போட்டோ பாருங்க, கலரை பாருங்க, நல்ல ஸ்மெல், காலையில எழுந்திரிச்சோன்னே எனர்ஜி கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்மெல். சார், அந்த ஐயா ஒருத்தர் இருக்காரு, சொல்லுங்க சார். சாரி சார், கேமரா பின்னாடி இருக்கனால பார்க்க முடியல. வணக்கம், மைக் ஆன் பண்ணிக்கோங்க. செக் யூ மைக் ப்ளீஸ். வாலண்டியர், எஸ் சார். ஹாய், ஐ எம் சங்கர், ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர். வணக்கம் சார். விழுப்புரம். சொல்லுங்க சார். விழுப்புரம் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர் சங்கர். ஓகே சார். எதை வச்சு இது பண்றாங்க சார்? மீன் வலைகள் இருந்து செய்கிறாங்க சார். இது மீன் வலைகள் வேஸ்டாக போன
மீன் வலைகள்ல இருந்து செய்கிறாங்க. மீன் வலைகள் அப்படி இருங்க சார், நம்ம இதை கண்டுபிடிப்போம். மீன் வலைகள் வந்து நான் பயோடிகிரேடபிள், அது உள்ள போய் ஒண்ணு முடியும். இது வந்து நீங்க டெய்லி காலையில ஒன்று உங்களை எழுப்பி விடுறதுக்கு எடுக்கிற ஒரு விஷயம். பாருங்க, கேஃபேன்ற ஒரு பேர் இருக்கு. கேஃபேல என்ன கொடுப்பாங்க நீங்களே யோசித்து பாருங்க. ஐயாவே ஆன்சர் பண்ணுவார், வாங்க. ஐயா பக்கத்துல 2-3 பேர் அதை டிஸ்கஸ் பண்றீங்க, அப்படி ஐயாட்ட சொல்லிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். கமான், லெட்ஸ் கெட் டு தி ஆன்சர். பாருங்க, அந்த எஸ்ஸுக்கும் கேஃபேக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு, அது என்னன்னு பாருங்க. சரி, ஓகே ஐயா, சாரி, இங்க ஒருத்தர் தவிட்டு இருக்காரு, அவர்கிட்ட முதல்ல போயிடுவோம். வணக்கம் ஐயா. வாலண்டியர் ரைட் அப் ஃப்ரண்ட் ப்ளீஸ். சார் எந்திரிங்க சார், நீங்க தான் இப்போ உங்க மைக் வந்துடும். உங்களை பேரை சொல்லுங்க, மீன் விலை எல்லை எதை வைத்து இதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்க. Good morning. I am Dr. Sivaraman, Deputy Chief Scientific Officer from Vellore Pollution Control Board. நம்ம தினமும் யூஸ் பண்ற பால் கவர்ல வச்சு அது பண்றாங்க. எதை வச்சு சார்? பால் கவர், மில்க் பால் கவர். பால் கவர் இஸ் ஆல்சோ நான் பயோடிகிரேடபிள். டெய்லி 1 டன் பயோடிகிரேடபிள் ஐட்டம். இங்க ரைட்ல ஒருத்தர் கை தூக்கி இருக்காரு, அவர்கிட்ட அப்படியே மைக்கை கொண்டு போங்க. இந்த கேமரா பின்னாடி, சாரி, ஆன் யோர் லெஃப்ட். பால் கவர், ஓகே, பால் கவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பால் கவர் இல்லாம இன்னொரு டீகம்போசபிள் விஷயம். சொல்லுங்க. Good morning. நல்ல ஸ்மெல் வர விஷயம். எஸ். My name is Das Clement. வணக்கம் சார். காஃபி கொட்டை. கரெக்ட், வெரி குட். ஃபைனலி கை தட்டுங்க எல்லாரும். அடுத்தது இப்போ காஃபியோட கழிவுகள். டெய்லி காலையில நம்ம காஃபி குடிக்கிறோம், பட் ஆஃப்டர் யூ கிரைண்ட் த காஃபி, வாட் யூ லீவ் பிஹைண்ட் இஸ் த ஹஸ்க். தட் இஸ் பயோடிகிரேடபிள். அது வந்து வாட்டர் ப்ரூஃப். யாருக்கு இங்க காஃபி ஸ்மெல் பிடிக்காது? கமான், யாருமே இல்லைல்ல, எல்லாருக்குமே காஃபி ஸ்மெல் பிடிக்கும் தெரியுமா? ஸோ இமேஜின் தட் யூ வேரிங் சம்திங் தட் கிவ்ஸ் யூ கேஃபீன், இஸ் biodegradable and is also waterproof. So S Cafe வந்து they are making clothes out of coffee grounds. நான் இந்த துணி போட்டேன்னா டெய்லி வந்து ஃபுல் எனர்ஜியில் இருப்பேன், கஷ்டம்தான். சரி, நெக்ஸ்ட் go to the next question. Thank you தினேஷ். இது வந்து பெங்களூர்ல ஒரு ஸ்டார்ட் அப். இவங்க பேரு காலிங்க். அது என்ன பண்றாங்கன்னா மார்க்கர் பேனா பண்றாங்க. அந்த மார்க்கர் பேனா வச்சு ஒரு 2 நல்ல ஒரு ஆர்ட்லாம் பண்ணியிருக்காங்க. மார்க்கர் பேனாக்கு வந்து அந்த பிளாக் கலர் இங்குக்கு என்ன ரொம்ப முக்கியம்னா கார்பன். இவங்க சார் ஃபுல் ஸ்பீட்ல கை தூக்கியிருக்காரு முன்னாடி, அவர்கிட்ட போவோம். எங்கேருந்து இது கார்பன் எடுக்கிறாங்க? பட் சார், நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். இது பெங்களூர்ல இருந்து. ஓஹோ, க்ளூவே வேணான்டாப்ல. சரி, ஓகே, ரைட்டு, க்ளூ வேணாம், மைக்கை கொடுங்க அப்படின்றாரு. வாலண்டியர் இன் த ஃப்ரண்ட் ஆன் த லெஃப்ட் சைட் ப்ளீஸ். அந்த உங்க ரைட்ல சார், உங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. சார், எம் ஆனந்த்குமார், டிஎஃப்ஓ தஞ்சாவூர் சார். இது எக்ஸாஸ்ட், வெஹிக்கிள் எக்ஸாஸ்ட்ல இருந்து வர கார்பன்ல இருந்து இந்த இங்கு தயார் பண்றாங்க. சூப்பர், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. பெர்ஃபெக்ட். ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ஆனந்த் சார். வெல் டன். அப்படியே பிரைஸ் வாங்கிக்கோங்க. அப்படியே ஒரு ஹம்பிள் சப்மிஷன். சொல்லுங்க. இந்த கொஸ்டின் எல்லாம் ஏற்கனவே இன்னொரு ப்ரோக்ராம்ல கேட்டீங்க. ஆஹா, அததான் ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டாரா? நீங்க இந்த குழந்தைகள்லாம் இருக்கும்போது நீங்க இருந்தீங்களா? நீங்க ரொம்ப நல்ல மனசுல ஒரு பிரைஸையும் திருப்பி கொடுத்தாரு. வெரி நைஸ். ஓகே, இது வந்து அந்த குழந்தைகள் ஆன்சர் பண்ண கரெக்டான கேள்வி. வெஹிக்கிளோட எக்ஸாஸ்ட். இப்போ ஏன் உங்களுக்கு தெரியும் இது பெங்களூர்ல ஆரம்பிச்சாங்கன்ட்டு? யாராச்சும் பெங்களூர் போயிருக்கீங்களா? இனிமே சென்னையில இருந்து டிராஃபிக்கை பத்தி யாராச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா ஒரு 2 நாள் பெங்களூர் போங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியா போறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஸோ கரெக்டான இடம் டு யூஸ் திஸ். பைக் அண்ட் கார் எக்ஸாஸ்ட்ல வந்து we have so much carbon dioxide, so they capture the carbon dioxide, turn the carbon into ink. Well done. And Anand sir, thank you for your honesty. Well done. Next question please. Anand sir, இது சொல்றீங்களான்னு பார்ப்போம், வாங்க. புது கேள்வி. இது பேரு cross wind power. Oh, already somebody's put up their hand. We'll go to you sir. இது வந்து ஸ்காட்லாண்ட்ல புதுசா யூஸ் பண்ற ஒரு டெக்னாலஜி. இவங்க வந்து நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம், சின்ன வயசுல இருந்து யூஸ் பண்ற விஷயத்தை வச்சு அவங்க நிறைய எனர்ஜி எடுக்கிறாங்க, மின்சாரம் எடுக்கிறாங்க. சரியா? ஒரு பொருளை பறக்க விட்டு அதுல இருந்து மின்சாரம் எடுக்கிறாங்க. சார், யூ வாண்டட் டு கோ ஃபார் இட்? எஸ். உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. என்ன விஷயத்தை யூஸ் பண்றாங்க? சாரி, எஸ், ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். ரமேஷ், நோவா கார்பன்ஸ், திருநெல்வேலி. இது வந்து கைட்டை யூஸ் பண்றாங்க. And that is the right answer. Well done Ramesh sir. Can we go to the answer slide please? பட்டம் விட்டு மின்சாரம் எடுக்கிறாங்க. So these are kites.
ஸ்காட்லாண்டில் வந்து நல்லா காத்தடிக்கும். ஆனால் அந்த ஏரியாவில் வந்து நீங்கள் பெருசு அந்த ஃபேன் மாதிரி ஒன்று இருக்கும் தெரியுமா, விண்ட் வெயின், அது வந்து நிப்பாட்ட முடியாது. அதனால புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பட்டம் விட்டுறாங்க. ஸோ பட்டம் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ வாட் இட் டஸ் இஸ், அந்த பட்டம் சுற்றுற எனர்ஜி இருக்குல்ல, that kinetic energy is now transferred down into the system and that becomes transferred to electrical energy. ஜாலியாக இருக்குல்ல, டெய்லி போய் பட்டம், நம்ம சின்ன வயசுல தான் பட்டம் விட்டுக்கிட்டு இருந்தோம், இப்போலாம் நம்ம அவ்வளோ சான்ஸ் இல்லை. பட் பட்டம் விட்டு மின்சாரம் எடுக்கிறதுன்றது ஒரு ஜாலியான ஒரு ஐட்டம். ஸோ உங்கள் ஊரில் யாராச்சும் ஊரில் வந்து நிறைய காற்று அடிக்கும், எனக்கு பட்டம் அடிக்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த விஷயத்தை போய் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். கிராஸ் விண்ட் கைட் பவர், that's the name of this renewable energy source. Excellent. Next கேள்வி போலாமா? இந்த கம்பெனி பேரு பேக்கீஸ், சரியா? அவங்க ஒரு விஷயத்த பண்றாங்க. அதுல வீட், ரைஸ், மில்லட் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி 1.5 கோடி விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இது ஏன்னா இந்த காலத்துல ஸ்விக்கி, ஜொமேட்டோனால ஒரு பெரிய ஒரு பொல்யூஷன் காசு இருக்கு. அதை நிப்பாட்டுறதுக்கு இவங்க பண்றாங்க. ஸோ இது என்ன, இந்த கம்பெனி என்ன உருவாக்கி இருக்காங்க, அதான் கேள்வி. சரி, யாரு கை தூக்குங்க. ஸ்விக்கி, ஜொமேட்டோக்கு இவங்க ஆல்மோஸ்ட் டெய்லி பல ஆயிரம் விஷயம் கொடுக்குறாங்க. அதனால ஒரு மேஜர் சோர்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் பொல்யூஷனை கட் பண்ணிட்டாங்க. ஸோ எஸ், அங்கே ஒரு மேடம் இருக்காங்க, அவங்க ஃப்ரண்ட் லெஃப்ட் ப்ளீஸ், கேன் வி ஹேவ், எஸ், உங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. என்ன டிஸ்கஷன்லாம் ஓடுது மேடம்? குரூப் டிஸ்கஷன் கிடையாது மேடம், நீங்கள் சிங்கிள் ஆன்சர் சொல்லணும், இல்லாட்டி ப்ரைஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும். நீங்கள் என் பேர் ஷைனி. எடிபிள் கட்லரியா? பர்ஃபெக்ட். கட்லரியா அப்படின்னு கேட்காதீங்க, கரெக்டான ஆன்சர். கேன் வி ஹேவ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ்? வெல் டன். சாப்பிடக்கூடிய கரண்டியை வச்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு கரண்டியும் சாப்பிட்றலாம். ஏன்னா நீங்கள் ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஆர்டர் பண்ணிங்கன்னா அதில் பிளாஸ்டிக் டப்பா வரும், பிளாஸ்டிக் பேக் வரும், அதோட சேர்த்து ஒரு 4 ஸ்பூனு 4 ஃபோர்க். அது நீங்கள் வந்து முக்காசி தான் யூஸ் பண்ண மாட்டீங்க, வீட்டில் இருக்க கரண்டி தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அது மாத்திரம் இல்லாமல் அதை டேரக்ட் போய் குப்பை தொட்டியில் போட போகிறீங்க. இட்ஸ் நாட் ஈவன் சிங்கிள் யூஸ், இட் இஸ் நோ யூஸ் பிளாஸ்டிக். ஸோ இட்ஸ் அப்சல்யூட்லி யூஸ்லெஸ் அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி நான் பயோடிகிரேடபிள். ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த கரண்டியை வந்து சாப்பிட்ற மாதிரி பண்ணுறதுனால they were able to stop that. சரியா? ஸோ edible cutlery is excellent. லாஸ்ட்ல ஓகே, ரைட், தேங்க்யூ ஐயா. இனிமே அடுத்த பல விஷயங்கள் வந்து பின்னாடி இருக்க மாப்பிள்ளை பெஞ்ச் அவங்களுக்கு தான் எல்லாருக்கும். ஸோ அடுத்த கேள்வி வந்து ஒரு ஜாலியான கேள்வி. இது வந்து நம்ம பண்ண குழந்தைகள் வந்து குவிஸில் வந்து தே என்ஜாய்ட் திஸ் ரவுண்ட். ஸோ நான் ஒரு 9 ஐட்டம் நான் ஸ்டேஜில் காமிக்க போகிறேன், சரியா? அதில் வந்து 5 ஐட்டம் வந்து மக்கும் குப்பையில் போடணும், 4 ஐட்டம் வந்து மக்காத குப்பையில் போடணும். நீங்கள் கரெக்டாக அது என்ன ஐட்டம் சொல்லணும். நான் வந்து கொஸ்டின் போடுறதுக்கு முன்னாடியே யாராச்சும் கை தூக்கணும். இது வந்து பின்னாடி வாலண்டியர்ஸ் யாராச்சும் எழுப்பிடுங்க, பின்னாடி யாராச்சும். கடைசி ஒரு 4 ரோல எது மக்கும் குப்பை எது மக்காத குப்பைன்னு சொல்ல போறீங்க, அவ்வளோதான். சிம்பிள் மேட்டர். கை தூக்குங்க பார்ப்போம். பின்னாடி யார் போகலாம்? ஓகே, வெரி மச் அட் த பேக். there's a lady at the back, ரைட்ல. முதல்ல உங்க பேர் சொல்லிடுங்க. This is Lakshmi. Hi, I'm Lakshmi. coming from S1 St. Thomas Mount Police Station. வணக்கம். அப்படி இருங்க லக்ஷ்மி. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இவற்றில் எவை முழுமையாக டீகம்போஸ் ஆயிரும், அவ்வளோதான். நான் முதல்ல உங்களுக்கு கிளியரா தெரிலனா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் பாட்டில், செகண்ட் பேப்பர் ஸ்ட்ரா, 3 கிராக்ஸ் அப்படின்ற காலில் போடுற ஸ்லிப்பரு, 4 ஸ்டீல் டம்ளர், இளநி, பிளாஸ்டிக் பேக்கு, அது பேர் என்ன, வுட்ல பண்ண கரண்டி, மட்கா அப்படின்ற பானை, கடைசியில் வந்து ஜூட்ல பண்ண ஒரு பையி. இப்போ கரெக்டாக நீங்கள் சொல்ல என் நண்பர் தினேஷ் வந்து கிளிக் பண்ணுவார். முதல்ல எது மக்கும் அப்படின்னு கரெக்டாக 5 ஐட்டம் சொல்லுங்க பாப்போம். லக்ஷ்மி கமான். உட் ஸ்பூன், உட்ல இருக்கிற ஸ்பூன். சூப்பர், பச்சை கலர்ல வந்தா கரெக்ட், வெரி குட். அடுத்தது Then jute bag. Jute bag completely decomposes? Yes, it does. Then coconut elanir. Yes, coconut or elani, very good. Then that's all. That's all.
5 இருக்கு, இன்னும் 2 பக்கத்துல 2 பேர் யாரும் சொல்லிட்டு இருக்காங்க, உங்களோட கேளுங்க பாப்போம். இன்னும் 2 சொல்லணும் நீங்க. முழுசா டீகம்போஸ் ஆகுது. பேப்பர் பேப்பர் ஸ்ட்ரா, கரெக்ட். கிளிக் ஆன் பேப்பர் ஸ்ட்ரா. இன்னும் 1 வித் பாட், clay pot. clay pot, very good, very good. கை தட்டிடலாம் உங்களுக்கு. மற்றதையும் கிளிக் பண்ணிடுங்க. so we'll show them what is not decomposing. plastic bottle கிளிக் பண்ணுங்க, அது ரெட் கலர் ஆதா கிரீனா, வெரி குட், ரெட். அதுக்கப்புறம் ஸ்டீல் டம்ளர் does not decompose, plastic doesn't decompose, கிராக்ஸ் கலரா இருந்தாலும் பரவாயில்ல, it doesn't. well done லக்ஷ்மி மேம், எக்ஸலண்ட், கரெக்டாக கண்டுபிடிச்சோம். அப்படியே அந்த வாலண்டியர் அந்த ஏரியாலே இருங்க. அடுத்தது இன்னொரு கேள்வி படிப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இது வந்து ரொம்ப சிம்பிள். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். சரியா? 4 ஆன்சர் இருக்கு, நீங்க எது கரெக்ட்னு சொல்லுங்க, உங்களுக்கு பிரைஸ். இது சின்ன வயசுல இருந்து நம்ம இங்கி பிங்கி பாங்கி போட்டு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இது. ஸோ உலகத்துல ஒரு நாடு இருக்கு, சரியா? அவங்க வந்து 35 ரீசைக்ளிங் கேட்டகரி வச்சிருக்காங்க. தே ஹேவ் 35 டிஃப்ரெண்ட் ரீசைக்ளிங் கேட்டகரிஸ். நமக்கு வந்து ரொம்ப போனா 3 தான் இருக்கு. மக்கும் குப்பை, மக்காத குப்பை, ஷார்ப்ஸ், டேஞ்சரஸ், இந்த ஊசி போல விஷயம். டெய்லி காலையில எந்திரிச்சு 35 அந்த பின்னாடி நடுவில் ஒருத்தர் கை தூக்கியிருக்கார், அவர்கிட்ட போவோம். அவர்கிட்ட போய் எந்த ஊர்? டென்மார்க், சவுத் ஆப்பிரிக்கா, ஜப்பான், பிரான்ஸ். ஐயா நீங்க கை தூக்கிறீங்களா? அப்படியே வாலண்டியர் அவங்கள்ட்ட போங்க. எந்த ஊர்ல 35 கேட்டகரி இருக்கு? டெய்லி காலையில் 35 கேட்டகரி. ஐயா உங்க பேரை சொல்லுங்க. சார் மதுரையிலேருந்து வந்திருக்கேன் சார். நேம் வந்து காசிராஜா. வணக்கம், நானும் மதுரை தான். ஹாய் ஹாய் ஹாய், ஹவ் ஆர் யூ? எஸ், டென்மார்க் சார். டென்மார்க்கா? இருங்க, அப்படியே இருங்க, கிளிக் பண்ணுவோம். ஓகே, ரெண்டாவது இருங்க, நம்மளே யோசிப்போம். இந்த மாதிரி வெறித்தனமா நிறைய பண்ணா எந்த ஊரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஜப்பான். கரெக்டா சொன்னாப்ல, வெரி குட். கிளிக் ஆன் ஜப்பான் ப்ளீஸ். கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். வெல் டன். ஐயாக்கு ஒரு கை தட்டிடும், அப்படியே ஒரு பிரைஸும் கொடுத்துருங்க. ஜப்பான்ல காமிகாட்சு அப்படின்ற ஊர்ல தினசரி காலையில நீங்க உங்க குப்பையை போடும் போது 35 கேட்டகரி இருக்கு. Just imagine that you have to get up in the morning and there are 35 categories into which you have to segment your garbage. And that's how they were able to get zero waste emission. சரிங்களா? So Japan is the right answer. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கும் அதே மாதிரி சூஸ் த கரெக்ட் ஆன்சர் தான். சரியா? இந்த சைடு பார்ப்போம். இந்த என்னோட அதுக்குள்ள ஒருத்தர் கை தூக்கிட்டார் பின்னாடி. அங்க போங்க வாலண்டியர். ரைட் அட் த பேக் somebody is there. பூமியில் அதிகமா ஆக்சிஜன் எது கொடுக்குது நமக்கு? பின்னாடி ஒருத்தர் ஆல்ரெடி எந்திரிச்சிட்டாப்ல. ஹாய், சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ. ஹலோ. சார், ஐ அம் ஹமீத் இர்ஷாத் ஃப்ரம் தூத்துக்குடி. ஹலோ ஹமீத். எஸ், டெல் மீ ப்ளீஸ், which of these makes the most oxygen on earth? Sir, option B, Amazon rainforest. The world's biggest forest is the Amazon rainforest. Can you click on B please? Okay, இங்க நடுவுல ஒருத்தர் கை காமிச்சு ஹாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் எந்திரிங்க. the blue color சட்டை போட்டிருக்கவர். Volunteer, can we get a mic to this gentleman please? உங்க லெஃப்ட்ல இருக்காங்க. If it's not the biggest forest, what can it be? Option A, sea algae. சார் என்ன சார் சொல்றீங்க? கடல் பாசியா? கடல் பாசி சின்னதா இருக்குமே சார். கிளிக் பண்ணுங்க. இஸ் த ரைட் ஆன்சர். வெல் டன். யூ சார். ஐயா உங்க பேர் ஆப்ஷன் ஏவா? இல்ல உங்க பேரையும் சொல்லிருங்க அப்படியே. Sir, Sendil, Tamil Nadu Pollution Control Board. Of course, from the Pollution Control Board, Sendil. Thank you very much. Can we go to the next slide please? More than half, 50% of oxygen is made by kadal pasi, sea algae. Trees only 25% and macro algae வந்து other 25%. அதனால தான் நம்ம வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா கடல்ல பிளாஸ்டிக் பொல்யூஷனை கம்மி பண்ணணும். We have to reduce the amount of plastic which is inside the sea because the amount of oxygen being produced is cut down. நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இல்லாம இந்த உலகத்துல ஒரு உயிரினம் கூட இருக்க முடியாது. அதோட ஸ்பெஷாலிட்டியை நம்ம கம்மி பண்றது வந்து நம்ம பொல்யூஷன் ஆஃப் த சீ. ஸோ கடல் பாசி வந்து நம்ம காப்பாற்றுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ தட் இஸ் வாட் வி வாண்டட் அபவுட். வெரி குட், வெல் டன் செந்தில் சார். ஓகே, லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கேள்விக்கு போலாம். சரி, இந்த ஊர் வந்து அவ்வளோ நல்லா அவங்க ரீசைக்ளிங் பண்றாங்க. குப்பையெல்லாம் காலி பண்ணிட்டு பக்கத்து ஊர்ல இருந்து குப்பையை இம்போர்ட் பண்றாங்க.
சரியா? அவங்க ஊர்ல குப்பையே இல்லை, அதனால பக்கத்து ஊர்ல இருந்து ஏய் எங்க குப்பை கொடுங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க. பின்னாடி ஒருத்தர் நடந்துக்கிட்டே கை தூக்குறாரு. வெரி நைஸ். நீங்க வாலண்டியர் இல்லை நீங்க ஆக்சுவலா ஒரு அவார்டியா? சரி, அவர்கிட்ட வாலண்டியர்ஸ் லெட்ஸ் கெட் அ மைக் டு தட் ஜென்டில்மேன் ஓவர். கடைசியில் ஒருத்தர் கை தூக்கியிருக்காப்புல. ஓகே, உங்க பேர் சொல்லிட்டு அப்படியே சொல்லுங்க. வாலண்டியர்ஸ் ரைட் அட் த பேக். உங்க லெஃப்ட்ல வாலண்டியர் ஒருத்தர் வராரு. ஹலோ, ஸ்வீடன். உங்க பேர் சொல்லுங்க முதல்ல. ராஜீவ். ராஜீவ். Rajiv, okay. Can we click on B, Sweden, please? Correct on answer, Rajiv. Well done. You deserve a prize. Can we go to the next slide, please? So Sweden uses their garbage for incineration and energy creation. அதாவது குப்பையெல்லாம் எரிச்சு அதுலேருந்து அவங்க மின்சாரம் எடுக்கிறாங்க. ஆனால் ஊரில் இருக்க குப்பை எல்லாத்தையும் எரிச்சனால அவங்களுக்கு இப்போ மின்சாரம் உற்பத்தி பண்ணுறதுக்காக வேற குப்பை இல்லாதனால பக்கத்து ஊர்லேருந்து குப்பையை இம்போர்ட் பண்ணுறாங்க. தே பே டு கெட் கார்பேஜ் ஃப்ரம் நார்வே அண்ட் ஃபின்லாண்ட். ஜஸ்ட் இமேஜின் ஹவு எஃபிஷியன்ட் இஸ் தேர் சஸ்டைனபிலிட்டி ப்ரோக்ராம். ஸோ இதுக்காக தான் வந்து அவங்க குப்பையை இம்போர்ட் பண்ணுறாங்க. And they are one of the world's most sustainable. So Sweden is the right answer. Well done. அடுத்த கேள்வி. இப்போ யாருக்கு போகலாம்? நடுவில் யாருமே சொல்ல மாட்டீங்க. ஸோ நடுவில் போகலாம். ஓசோன் லேயரை வந்து அழித்த பொருள் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு விஷயத்துலேருந்து இந்த இங்கே நடுவில் 2 பேர் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்காரு, அவர் கை தூக்குறாரு. அவர்கிட்ட போவோம். மிக்சியா, ஸ்டவ்வா, ஃப்ரிட்ஜா, ப்ரெஷர் குக்கரா? நமக்கு ரொம்ப வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் வந்து ஓசோன். அதை பற்றி இப்போ பேச போகிறோம். பட் வாலண்டியர் ஹியர் ரைட் இன் த மிடில் ப்ளூ கலர் ஷர்ட் ஒருத்தர், அவர் தான் முதல்ல கை தூக்குனாரு. சார் நீங்கள் முதல்ல ஆன்சர் பண்ணிட்டீங்களா? இல்லை ப்ரைஸ் வரல. வாலண்டியர் உங்கள் லெஃப்டில். வெயிட், இஸ் தேர் வாலண்டியர்? ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் அ வாலண்டியர். வாலண்டியர் கை தூங்க. அந்த ப்ளூ ஷர்ட் அங்கே தட் பர்சன். எஸ் சார், உங்கள் முதல்ல உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஒர்க் அது. என் பேர் நாகராஜன். ஹலோ நாகராஜன் சார். இது வந்து ஃப்ரிட்ஜு. கரெக்டான ஆன்சர் சி, ஃப்ரிட்ஜ். அமுக்கி பாருங்க. கரெக்டான ஆன்சர் நாகராஜ் சார், வாழ்த்துக்கள், தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ 1960s 1970s வந்து ஃப்ரிட்ஜில் குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை போட்டிருந்தாங்க. அதுதான் வந்து ஃப்ரிட்ஜோட கூலிங் கெப்பாசிட்டியை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து ஓசோன் லேயரில் ஒரு ஹோலை போட்டுருச்சு. சரிங்களா? அண்ட் ஓசோன் வந்து ஏன் நமக்கு முக்கியம்னா, சன்லேருந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் நிறையா வரும், யூவி ரேஸ். அண்ட் யூவி ரேஸ் ஆர் வெரி ஹார்ம்ஃபுல். ஆக்சுவலி நம்ம வந்து ஜெனட்டிக் மியூட்டேஷன் பண்ணோம். நம்ம ஸ்கின்ல ஒரு மியூட்டேஷன், தைமின் டைமர் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் ஓசோன் வந்து இருந்துச்சு. பட் நவ் பிகாஸ் ஆஃப் சிஎஃப்சி ஆனால் ஹோல் விழுந்துருச்சு. பட் I have some good news for you. 1970 வந்து இதை கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் 1980 வந்து ஒரு 60 ஒரு ஆர்டர் போட்டாங்க. சரி, அப்போ எல்லா ஃப்ரிட்ஜும் நிப்பாட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ the whole world stopped using CFCs in 1970. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 2017 வந்து அந்த ஹோல் சின்னதாயிடுச்சு. இப்படியே நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம்னா 2065 முழுசா கவர் ஆயிடும். ஸோ வை இஸ் திஸ் இம்பார்ட்டன்ட்? ஏன் இது முக்கியம்? ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அது தப்புன்னு கண்டுபிடிச்சோம், அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிச்சோம், அதை வந்து உலகம் ஃபுல்லாக பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம எல்லாம் டிசைட் பண்ணி ஒரே ஒரு வருஷத்தில் ஆரம்பித்தோம். இப்போ அதுக்குள்ள ஒரு என்டையர் ஓசோன் ஹோலை வந்து கம்மி பண்ணிட்டோம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் that the government decisions are followed. இப்போ கவர்மெண்ட் வந்து பிளாஸ்டிக் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இட் ஹேஸ் ரியல் வேர்ல்ட் எஃபெக்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ஸ்கின் கேன்சர் நம்ம உலகத்தில் கம்மி ஆயிடுச்சு, ஓசோன் லேயர் ஃபில் ஆயிடுச்சு. இதே மாதிரி போயிட்டு இருந்தோம்னா உலகம் கெட்ஸ் பெட்டர். ஸோ திஸ் இஸ் அ வெரி பாசிட்டிவ் நோட், திஸ் இஸ் அ குட் திங். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா தட் இன் த ஃபியூச்சர் நம்ம இப்போ இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா 100% the world is going to become a better place. So very good, well done. அடுத்த கேள்விக்கு போவோம். லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த வலை பேரு கிளவுட் ஃபிஷர் அப்படின்ட்டு அட்டகாமா டெசர்ட்.
அதாவது சவுத் அமெரிக்காவில் அட்டகாமா டெசர்ட் அப்படின்ற இடத்துல இந்த ஒரு வலை போட்டிருப்பாங்க. இந்த வலை வந்து ரைட் சைடில் ஒரு பீட்டில் இருக்கு, ஒரு வண்டு. அந்த வண்டு பேரு நமீப் டெசர்ட் பீட்டில், அதாவது பாலைவனத்தில் இருக்க ஒரு வண்டு. ஓகே, நடுவில் ஒருத்தர் கை தூக்கியிருக்காரு லெஃப்டில். கேன் வி கோ டு தட் பர்சன் ப்ளீஸ்? ஸோ இந்த பாலைவனத்தில் இருக்க வண்டை வச்சு சயின்டிஸ்ட் இந்த வலையை வந்து உண்டாக்கியிருக்காங்க. ஸோ அந்த வலை வந்து எதுக்கு யூஸ் ஆகும்? வாட் இஸ் தி யூஸ்? அப்படியே பாசிங் த பார்சல் ப்ளீஸ் பாஸ். ஓகே, டன். உங்க பேர் சொல்லிருங்க. செக். எஸ். To collect water from the fog. உங்க பேரை முதல்ல சொல்லிருங்க. Ashok Gautam, TNPCB. எஸ் அசோக், சொல்லுங்க. To collect water from the fog. Can we go to the next slide please, and can we have a round of applause? Well done. இது வந்து பனியில இருக்க தண்ணியை வந்து குடிநீரா மாத்துறதுக்கு யூஸ் பண்ற ஒரு நெட். ஓகே, அந்த ரைட் சைடுல இந்த வீடியோவை பாருங்க. That is the beetle. So what the beetle does is it shows its butt up in the air early in the morning and collects the moisture, which then condenses on its body and turns into drinking water. ஸோ இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிளவுட் ஃபிஷர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வர பனிக்கூட்டத்தை வந்து கேப்சர் பண்ணி இன்சைட் த அட்டாக். ஸோ அடுத்த கேள்விக்கு டக்குன்னு போகலாம். இந்த கம்பெனி பேர் சின்பயோ அப்படின்னு சொல்லிட்டு மைலோ அப்படின்னு ஒரு போலி தோல் ஃபேக் லெதர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேக் லெதர் எதை வச்சு பண்ணியிருக்காங்க? இது எல்லாரையும் வளர்க்க முடியும், ரொம்ப ஈஸி, கம்ப்ளீட்லி பயோடிகிரேடபிள், சஸ்டைனபிள் அண்ட் வீகன். எதை வச்சு இந்த போலி தோல் பண்ணியிருக்காங்க? யார் கை தூக்குறீங்க சொல்லுங்க பார்ப்போம். அந்த பின்னாடி ஒருத்தர் கை தூக்கியிருக்கார். வெரி குட். மைலோ. நீங்க ஜுவாலஜி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா பேரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம், ஆர் பாட்டனிஸ்டா இருந்தா. சொல்லுங்க உங்க பேரு? சந்தோஷ்குமார். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. மரப்பட்டட்டிலிருந்து. எதுலேருந்து? மரப்பட்டட்டி. மரப்பட்டை. மரப்பட்டை. ஓ, பார்க் இல்ல, இது இன்னொரு விஷயம். அப்படி இருங்க, உங்கள்கிட்ட கண்டுபிடிப்போம். நீங்க காலையில நீங்க இந்த உங்க பிரெட் அதெல்லாம் விட்டு போயிட்டீங்கன்னா அதுல என்ன வளரும்? ஒரு 2 நாள் பூஞ்சை. பூஞ்சை. காளான். காளான் இஸ் த ரைட் ஆன்சர். வெரி குட். மஷ்ரூம்ஸ், காளான். ஸோ திஸ் இஸ் லெதர் மேட் ஃப்ரம் மஷ்ரூம்ஸ். ஒரு கை தட்டிடுவோம், ஐயாக்கு ஒரு பரிசு கொடுத்துருவோம். வெல் டன். காளான்ல இருந்து பண்ண லெதர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ். ஜஸ்ட் 2 more is left. மாலத்தீவுகளை பத்தி படிச்சோம், ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி 2010 நேபாள் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச்னால எங்களுக்கும் கஷ்டம், நாங்களும் கஷ்டப்பட போறோம். ஸோ த நேபாள் கவர்மெண்ட் தே கண்டக்டட் தர் கவர்மெண்ட் பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்ஸ் அவுட் சைட் த பார்லிமெண்ட். அவங்க எங்க நடத்துனாங்க சொல்லுங்க பாப்போம். யார் கை தூக்குறா? இந்த ரைட் சைடில் யாருமே கை தூக்கல. இல்லாட்டி பல்பு அடிச்சதுனால எனக்கு தெரியலையா, இல்லாட்டி யாருமே ரொம்ப டென்ஷன் இருக்காங்களா வர்றதுக்கு? கமான் சம்படி புட் அப் யுவர் ஹேண்ட். நேபாள்னா ஒரு இடம் தான் உங்களால் தோணும். சார் நீங்க ஆல்ரெடி பிரைஸ் வின் பண்ணிட்டீங்க, வேற யாருக்கு சான்ஸ் கொடுப்போம், இல்லைன்னா உங்கள்கிட்ட வருவோம். எஸ், தட் ஜென்டில்மேன், தட் ஓகே, தட் லேடி ஓவர் தேர் ரைட் சைடில் ஃப்ரண்ட். கேன் வி ஹேவ் அ வாலண்டியர்? நீங்கள் நில்லுங்க மேம், நில்லுங்க மேம், 1 செகண்ட் நின்றுங்க அப்படியே. ஸோ வாலண்டியர் உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. வாலண்டியர், எஸ் மேம், உங்கள் பேரை சொல்லுங்க. நேபாள் 2010 எங்க கிளைமேட் சேஞ்சை பற்றி சொல்றதுக்காக நடத்தினாங்க? திவ்ய லவீனா. வணக்கம் மேம். மவுண்டெயின்ல. ஒரு மவுண்டன் பேர் சொல்லுங்க. எவரெஸ்ட். கரெக்டான ஆன்சர். வெல் டன். இமயமலை. ஓகே, திஸ் போட்டோ இஸ் டேக்கன் ஆஃப் த நேபாளிஸ் கவர்மெண்ட் ஹோல்டிங் இட்ஸ் பார்லிமெண்ட் at the base of Mount Everest. ஆனா பனி இருக்கா? Is there snow? Is there ice? No. Why? Because of climate change, there was no snow, there was no ice, it was just rock. So இமயமலையில நடத்துறாங்க. Well done ma'am. Last 2 questions. இந்த குழந்தைகள் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்காங்க கையில. எதை வச்சு பண்ணாங்க? எதை வச்சு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்? ஃப்ரண்ட்ல does anybody want to go? What are these children making their musical instruments from? Is the question. Does somebody want to go for this? Yes. Hello sir. Volunteer right up front inga. Sir unga kai thookinga, so volunteer vandruvaanga. Inga. Yeah. சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க. ஸ்ரீனிவாசன். சொல்லுங்க ஸ்ரீனிவாசன். இது வந்து வேஸ்ட் ரீசைக்கிளபிள் மெட்டீரியல்ஸ். Is the right answer. Can we have a round of applause for Srinivasan sir? This is perfectly right. Next slide. This is called landfill harmonic.
ஒரு 1 minute வீடியோ மாத்திரம் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ பராக்வே, கிளிக் த வீடியோ ப்ளீஸ். ¿Entienden? Bueno, entonces tienen que atender. Mi nombre es Víctor, toco el cello. Mi nombre es Ada Maribel Ríos Bogado y toco el violín. Ahí va. A group of kids in Paraguay actually made. Thank you. ஒரு round of applause for Land Philharmonic. Well done. Okay, கடைசி கேள்வி. That car is Toyota Mirai. அந்த aircraft வந்து HY4. அந்த train வந்து Alstom Island. இது எல்லா வாகனத்திலிருந்தும் வெளியில வர கழிவு பொருள் என்ன? What is the waste product from these vehicles? அதான் கடைசி கேள்வி. ஓகே, பின்னாடி ஒருத்தர் கை தூக்கியிருக்காரு. பின்னாடி லாஸ்ட் ரோல ஒருத்தர் ஐயா நின்றுருக்காப்புல. அவர்கிட்ட மைக்க கொடுங்க, உங்க பேர் சொல்லுங்க. வாட் இஸ் த வேஸ்ட் ப்ராடக்ட்? நம்ம வேஸ்ட் ப்ராடக்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு வரும். இந்த வண்டியிலேருந்து என்ன வரும்? சார், என் பேர் கார்த்திக், திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட். சொல்லுங்க கார்த்திக். நீராவி சார். சொல்லுங்க. நீராவி இஸ் த ரைட் ஆன்சர். வெல் டன். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். All you get out of this is just water vapor. ஏன்னா இது வந்து ஹைட்ரஜன் கார், ஹைட்ரஜன் ட்ரெயின், ஹைட்ரஜன் பிளேன். ஸோ இதுலேருந்து வர வேஸ்ட் ப்ராடக்ட் இஸ் ஜஸ்ட் பியூர் ஹைட்ரஜன். அண்ட் தட் இஸ் வாட்டர் வேப்பர், விச் பிரிங்ஸ் மீ டு த லாஸ்ட் ஸ்லைட் ஆஃப் த குவிஸ். இட்ஸ் அன் ஆனர் டு பி ஸ்டாண்டிங் ஹியர் பிகாஸ் அடுத்த ஸ்லைட் போகலாம். தமிழ்நாடு வில் பிகம் ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் ஹப். ஏன்னா நம்ம மாண்புமிகு சிஎம் சொல்லியிருக்காரு, இது போர்ட் விஓசி போர்ட்ல டூட்டுக்குரன்ல வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் பிக்கெஸ்ட் ஹைட்ரஜன் ஹப் ஆரம்பிக்க போறோம். ஸோ வி ஆர் நவ் the very first hydrogen friendly state in the country. Let's go to the next slide please, which brings me to the end. Ladies and gentlemen, thank you for being part of the World Environment Day celebrations, and it's been an honor, a pleasure. என் பேர் Bertie Ashley. நான் வந்து நார்மல் டேல சயின்டிஸ்ட். ஐ ஒர்க் வித் ரேர் ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ். நான் வந்து ஆர்டிஃபிஷியல் டிஎன்ஏ, ஆர்டிஃபிஷியல் ஆர்என்ஏ பண்ணுறது தான் என்னோட வேலை. பட் மற்ற நேரம் வந்து ஐ எம் அ சைக்காம், அதாவது சயின்ஸ் கம்யூனிகேட்டர். இந்த மாதிரி மக்களிடம் போய் சயின்ஸை பற்றி பேசுறது தான் என்னோட, that's my fascination. So I hope you all enjoyed this. Thank you one and all. Over to the team and have a great day and happy World Environment Day. Thank you so much, Bertie. With that, ladies and gentlemen, within the next few minutes, we're awaiting the presence of the Honorable Chief Minister. அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற guests அனைவருக்கும் ஒரு சின்ன request. Please switch your phones to silent mode, or you can feel free to switch it off as well. இன்றையோட நிகழ்ச்சி உலக சுற்றுச்சூழல் தின விழா is going to be a memorable one, and in order to have your complete participation, may I please request everybody to switch your phones to silent mode. Thank you. We'll begin shortly.
Please.
Check. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். Ladies and gentlemen, good morning and welcome to World Environment Day 2025. We're joined by the Honorable Chief Minister of Tamil Nadu as we begin our celebrations. It's a privilege to welcome all of you on this significant occasion as we come together. Tamil Nadu சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை சார்பாக உலக சுற்றுச்சூழல் தினம் 2025 விழாவிற்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விழா மேடைக்கு வருகை தருவார். May I please request all our guests to remain seated as we welcome the Honorable Chief Minister. Ladies and gentlemen, on screen, we can see the Honorable Chief Minister witnessing and experiencing the display World Environment Day 2025-கான ஒரு அழகான display. நம்ம எல்லோரும் பார்த்திருக்கோம் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி. இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் ஜோன் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் மேடையில் வருகை தரப்போகிறார். As we celebrate World Environment Day 2025, today also marks the beginning of a long process of understanding sustainability, sustainable practices in industries. In fact, Bertie Ashley oda quizliye நம்ம World Environment Day oda தொடக்கம் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் மேடையில் World Environment Day உலக சுற்றுச்சூழல் தினம் தொடங்கப்படும். இந்நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை வரவேற்பதில் விழா மேடை பெருமிதம் கொள்கிறது. Ladies and gentlemen, we are joined by the Honorable Chief Minister of Tamil Nadu as we begin World Environment Day celebrations. உடன் அமைச்சர் பெருமக்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் முக்கிய பிரமுகர்களையும் உங்களோட பலத்த கரகோஷத்தோடு மேடைக்கு வரவேற்கலாம். Ladies and gentlemen, it is with a lot of pride and pleasure that we warmly welcome the Honorable Chief Minister, distinguished guests, and esteemed dignitaries here to begin World Environment Day celebrations 2025. இப்பொழுது அனைவரையும் தமிழ் தாய் வாழ்த்திற்கு எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீராலும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும்
சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் மதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியர்ந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. இந்நிகழ்வின் தொடக்கமாக வரவேற்புரையாற்ற தமிழ்நாட்டின் மாண்புமிகு நிதி, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்களை அழைக்கிறோம். வணக்கம் சார். அன்பார்ந்த உலக சுற்றுச்சூழல் தின விழாவினை முன்னிட்டு நம்முடைய சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை மற்றும் வனத்துறையினுடைய சார்பில் சிறப்பான வகையிலே ஒருங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் நிகழ்விற்கு தலைமையேற்று சிறப்பு செய்திருக்கக்கூடிய இந்த துறைக்கு பெருமை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்திற்கு குறிப்பிடத்தக்க ஒரு பங்களிப்பினை கடந்த 4 ஆண்டு காலங்களிலே வழங்கி உலக வரைபடத்தில் தமிழ்நாட்டிற்கென ஒரு தனி இடத்தை தேடி தந்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை முதற்கண் வணங்கி வருக வருக என்று நான் இருகரம் குப்பி வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். நிகழ்ச்சியிலே முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுடைய அமைச்சர் மாண்பிற்குரிய அண்ணன் அன்பரசன் அவர்களையும், மாண்புமிகு வனம் மற்றும் கதத்துறையினுடைய அமைச்சர் மாண்பிற்குரிய அண்ணன் ராஜா கண்ணப்பன் அவர்களையும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து சிறப்பித்திருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் காலநிலை மற்றும் வனத்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் மதிப்பிற்குரிய திருமிகு சுப்ரியா சாஹூ ஐஏஎஸ் அவர்களுக்கும், முதன்மை தலைமை வனப்பாதுகாவலர் வனத்துறையினுடைய தலைவர் திரு ஸ்ரீனிவாஸ் ரா ரெட்டி அவர்களுக்கும், சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறையினுடைய தலைவர் இயக்குனர் திரு ராகுல்நாத் அவர்களுக்கும், மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய தலைவர் திருமிகு ஜெயந்தி ஐஏஎஸ் அவர்களுக்கும், அதை போல இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் துறை வனத்துறையினுடைய அலுவலர் பெருமக்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மதிப்பிற்குரிய விருதாளர்கள், இந்த துறையில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தன்னார்வலர்கள், திரளாக வந்திருக்கக்கூடிய அன்பு தோழர்கள், பத்திரிகை நண்பர்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தையும் அன்பான வரவேற்பையும் தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உலகெங்கும் நெகிழி மாசுபாட்டை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த உயரிய நோக்கோடு எண்டிங் பிளாஸ்டிக் பொல்யூஷன் என்கின்ற கருப்பொருளை மையமாக வைத்து இன்றைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதை நாம் மிக நன்றாக அறிவோம். இந்த நன்னாளில் தமிழ்நாடு அரசினுடைய சுற்றுச்சூழல் காலநிலை மற்றும் வனத்துறையினுடைய சார்பில் நடைபெறக்கூடிய இந்த விழாவிற்கு தன்னுடைய பல்வேறு பணிகளுக்கு இடையேயும் வருகை தந்து இந்த விழாவினை சிறப்பித்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு
மீண்டும் ஒரு முறை என்னுடைய உளமார்ந்த நன்றியையும் மனமார்ந்த வரவேற்பினையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களை பேணுவதில் காட்டும் தொடர் அக்கறையும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்கான தொலைநோக்கு பார்வையுடன் அவர் ஆற்றி வரக்கூடிய திட்டங்களும் சுற்றுச்சூழல் நடவடிக்கைகளுக்கு பெரும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வந்திருக்கிறது. நாம் அனைவரும் நன்றாக அறிவோம், நமது தமிழ் நிலப்பரப்பு என்பது இந்து மாக்கடலும் வங்கக்கடலும் இமயமலைகளுக்கு மூத்த மேற்கு தொடர் மலைகளும் இயற்கை அரண்களாக அமைந்ததோடு மட்டுமன்றி அவற்றின் இடையே உற்பத்தியாகி ஓடக்கூடிய வற்றாத ஜீவநதிகளாலும் நீர்நிலைகளாலும் எப்போதும் இயற்கை வளத்தோடு தன் திருமேனி செழித்திருக்கக்கூடிய நிலப்பரப்பாக நம்முடைய தமிழ் நிலப்பரப்பு இருந்திருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று கொண்டதற்கு பிறகுதான் இந்த 4 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டினுடைய சுற்றுச்சூழல் அமைப்பில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நம்முடைய மாநிலம் சந்தித்திருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய பசுமை பரப்பினை 33% அதிகரிக்கக்கூடிய நோக்கில் மரகத பூஞ்சோலைகள் 100, குறுங்காடுகள் 1000, ஈரநில பாதுகாப்பிற்காக 19 ராம்சர் தலங்கள், தமிழ்நாட்டிலே புதிதாக 65 காப்பு காடுகள் நோட்டிஃபிகேஷன், வன உயிரின சரணாலயங்கள் 3, பறவைகள் சரணாலயங்கள் 2 என்று நம்முடைய முதலமைச்சர்களுடைய காலத்தில்தான் இந்த மாபெரும் செயல்களை தமிழ்நாட்டிலே நாம் காண கிடைக்கிறோம். இன்றைக்கு அறிவிக்க இருக்கக்கூடிய தனுஷ்கோடி பூனாரைகள் சரணாலயத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் புலம்பெயர்ந்து வரக்கூடிய தமிழ் மக்களுக்காக மட்டுமல்ல, அல்லது தமிழ்நாட்டினுடைய வேலை வாய்ப்புகளை தேடி வரக்கூடிய வட மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான மாநிலமாக மட்டுமல்ல, இந்த தமிழ்நாட்டை தேடி வரக்கூடிய வலசை வரக்கூடிய வெளிநாட்டு பறவைகளாக இருந்தாலும் அவற்றுக்கும் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பான ஒரு மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் என்கின்ற வகையில் தமிழ்நாட்டினுடைய அடைக்கல நாதராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலமாக மீண்டும் மஞ்சப்பை, இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒருங்கிணைந்த சுற்றுச்சூழல் கண்காணிப்பு மையம், நிதி ஆயோக்கினுடைய 2024-25 ஆண்டு குறியீட்டின்படி நிலைத்தகு வளர்ச்சி இலக்கு குறியீடுகளில் காலநிலை நடவடிக்கையில் இந்தியாவில் நாம் முதலிடத்திலே தமிழ்நாடு இருக்கிறோம் என்கின்ற பெருமை என்று பல்வேறு சிறப்புகளை மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆட்சியில் நாம் பெற்றிருக்கிறோம். தமிழரின் வாழ்வியலில் மொழியும் இயற்கையும் என்றைக்கும் பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. இந்த நாட்டினுடைய ஆதிக்குடிகள் வாழ்ந்த ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தாளியில் காணப்பட்ட அந்த வெளிமான் உருவம் இன்றைக்கும் அந்த பகுதியிலே வல்லநாடு மலைகளிலே அந்த உயிரினம் வெளிமான் பிளாக்பேக் வாழக்கூடிய ஒரு உயிர்ச்சூழல் மண்டலமாக அது திகழ்ந்து வருகிறது. நமக்கெல்லாம் அறநெறி வழங்கிய திருக்குறள் மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் என்று இயற்கை அரண்களுக்கு நமக்கு இலக்கணம் வகுத்து சென்றிருக்கிறது. காட்டில் வாழும் வேங்கை புலியினுடைய இயல்பினை பாடக்கூடிய சங்கத்தமிழ் கடமா தொலைச்சிய காணூரை வேங்கை இடம் வீழ்ந்தென்ன உண்ணாது இறக்கும் என்று ஒரு புறப்பாடல் மூலமாக புலியின் இயல்பை சொல்லுகிறது. மலையார் சாரல் மகவுடன் வந்த மட மந்தி குலையார் வாழை திங்கனி மாந்தும் குற்றாலம் என்று பக்தி தமிழ் தேவாரத்திலே ஞானசம்பந்தன் வாயிலாக மந்தியினுடைய இயல்பை எடுத்து சொன்னது. ஒரு மருத நிலத்திலே நடந்து வந்த கவிச்சக்கரவர்த்தி கம்பன் அந்த வயல்வெளியை கண்ட பிறகு பாடிய பாடல் தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கந்தாங்க குண்டல்கள் முழவின் ஏங்க குவளை கண் விழித்து நோக்க தேம்பினி மகரையாளின் தெந்திரை எழினி காட்ட தேம்பினி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ என்று அவன் பாடிய பாடல் காப்பிய தமிழ் இயற்கைக்கு கொடுத்த இடத்தை நமக்கு சொல்லுகிறது. நடந்தாய் வாழி காவேரி என்று சிலப்பதிகாரம் சொன்னபோது
நதிகளுக்கான இடத்தை தமிழ் இலக்கியம் சொன்னதை நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. எழும் என எளிதரும் அருவி பழமுதிர் சோலை மலைகிழவோனே என்று நம்முடைய 10 பாட்டிலே வந்த அந்த பாடல் ஒரு அருவியினுடைய ஓசை இழும் என்று எப்படி இருக்கும் என்கின்றதை எடுத்து சொன்ன அந்த தமிழுக்கே உரித்தான சிறப்பு அகரம் மீண்டும் மீண்டும் அந்த 2 வரிக்குள்ளிலே வந்து இன்பம் தருவதைப் போல அந்த அருவியின் ஓசையும் எடுத்து சொன்னது. இதையெல்லாம் தாண்டி கூட நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவளக்கூர்வாய் செங்கால் நாராய் நீயும் நின் பிடையும் தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவேராயின் அங்கு எம்மூர் சக்தி முற்றத்து வாவியுள் தங்கி என்று சொன்னபோது தமிழ்நாட்டுக்கு வலசை வரக்கூடிய பறவைகளின் வலசையை மைக்ரேஷன் ஆஃப் பேர்ட்ஸ் என்பதை கூட ஒரு நுண்ணிய வகையிலே சொன்ன தமிழ் வேறு எந்த மொழிக்கும் இல்லாத மொழி நம்முடைய தமிழ் மொழி என்பதை நான் பெருமையோடு சொல்வேன். நண்பர்களே, இன்னும் நான் ஒருபடி உங்களுக்கு மேலே சொல்லி என் உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு இனத்தின் வாழ்வியலில் ஒரு மரத்தை, அந்த மரத்தை தன்னுடைய குடும்பத்தின் உறுப்பினராக கருதிய ஒரு வாழ்வியல் நெறியை கொண்டிருந்த இனம் தமிழ் இனம். நற்றிணை என்கின்ற அந்த சங்க இலக்கியத்தில் நும்மினும் சிறந்ததே நுவ்வை ஆகும் என்று வருகிறது. அதாவது ஒரு தாய் தன்னுடைய மகளை வளர்க்கிறார். அவர் மகள் வளர்கிற போதே ஒரு புன்னை மரத்தையும் நட்டு வளர்க்கிறார். மகளும் வளர்கிறார், புன்னை மரமும் வளர்கிறது. மகள் வளர்ந்த பிறகு மலர்களை அழைத்து தாய் சொல்கிறாள், நீங்கள் 2 பேரும் ஒன்றாக வளர்ந்தீர்கள், அவள் உன்னை விட சிறந்தவள், அவள் உன்னுடைய தங்கை என்று அழைக்கிறார் என்று சொன்னால், இயற்கை மரங்கள் நம்முடைய வாழ்வியல் நெறியில், தமிழர் வாழ்வியல் நெறியில் எந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவமான ஒன்றாக இருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, தமிழ்நாட்டினுடைய ஐவகை நிலப்பரப்பினையும் அதன் உள்ளடங்கி இருக்கக்கூடிய இந்த இயற்கை வளங்களை எல்லாம் காலம் உங்களுடைய உள்ளங்கையிலே வழங்கி இருக்கிறது. காலநிலை மாற்றமோ, கடும் புயலோ, கனமழையோ எதுவாக இருந்தாலும் களத்திலே நின்று அதை சமாளித்து போராடி தமிழ்நாட்டை காக்கக்கூடிய காக்கும் கரங்களான உங்கள் கரங்களில் இந்த பூமி பந்தை, தமிழ்நாட்டினுடைய எதிர்கால இயற்கை வரலாற்றை காலம் உங்களிடத்திலே ஒப்படைத்திருக்கிறது. அந்த காலம் உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கக்கூடிய இந்த வளங்களையும் தமிழ்நாட்டின் சிறப்பையும் நீங்கள் ஒருங்கே காப்பாற்றுவீர்கள் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய திடமான உறுதி. உங்களுடைய அந்த காப்பாற்றும் கரங்களில், உங்கள் வழிநடத்தலில் தமிழ்நாடு என்றைக்கும் போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி, வணக்கம். நன்றி சார். வன பாதுகாப்பு, காலநிலை நடவடிக்கை மற்றும் சமூகம் சார்ந்த சுற்றுச்சூழல் திட்டங்கள் மூலம் தமிழ்நாடு தொடர்ந்து முன்மாதிரியாக இருந்து வருகிறது. அதற்கான எடுத்துக்காட்டாக இப்பொழுது தமிழ்நாட்டு அரசு கடந்த 4 ஆண்டுகளில் செய்த சிறப்பான செயல்களை ஒட்டுமொத்தமாக நினைவு கூறும் ஒரு சிறப்பு காணொளியை காணப்போகிறோம். தமிழ்நாடு அரசு இயற்கை வளங்களை பாதுகாக்கவும், காலநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எதிர்கொள்ளவும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறையின் கீழ் தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம், பசுமை தமிழ்நாடு இயக்கம், தமிழ்நாடு ஈரநிலங்கள் இயக்கம், நெய்தல் மீட்சி இயக்கம் ஆகிய 4 சிறப்புமிகு இயக்கங்களை உருவாக்கி அவற்றின் மூலம் பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டதன் பயனாக காலநிலை நடவடிக்கையில் நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது. இந்4 இயக்கங்களையும் வழிநடத்தி செல்ல தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனம் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இவ்வியக்கங்களுக்கு கொள்கை வழிகாட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் தமிழ்நாடு காலநிலை மாற்ற ஆட்சி மன்ற குழு உருவாக்கப்பட்டுள்ளது. அரசின் சுற்றுச்சூழல் சார்ந்த முன்னெடுப்புகளில் இளைஞர்களின் பங்களிப்பினை உறுதிப்படுத்திட பசுமை புத்தாய்வு திட்டத்தின் மூலம் அனைத்து மாவட்டங்களிலும் பசுமை தோழர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். பள்ளி மாணவர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை உணரும் விதமாக பசுமை பள்ளிகள் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கப்பட்ட மீண்டும் மஞ்சப்பை பிரச்சாரம் நிலைத்தன்மையினை ஊக்குவிக்கும் அடையாளமாக திகழ்கிறது. மேலும் சுற்றுச்சூழலையும் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் காலநிலை வீரர்கள் திட்டம் மற்றும்
1000 குறுங்காடுகளை தொழிற்சாலைகள் மூலமாக உருவாக்கும் குறுங்காடுகள் திட்டம், சென்னை காசிமேட்டில் நிறுவப்பட்ட இந்தியாவின் முதல் கைவிடப்பட்ட மீன்பிடி வலை சேகரிப்பு மையம் போன்ற முன்னோடி திட்டங்கள் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தால் சீரிய முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. செழிப்பான பல்லுயிர் வாழ்விடமாக விளங்கும் தமிழ்நாட்டின் இயற்கை வள பாதுகாப்பிற்கு பல்வகை முன்னெடுப்புகளை அரசு வனத்துறையின் மூலம் செயல்படுத்தி வருகிறது. மாநிலத்தின் வனப்பரப்பை 33% உயர்த்துவதற்கான பசுமை தமிழ்நாடு இயக்கம் உலகிலேயே முதன்முறையாக தான் வாழும் நிலப்பரப்பை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என பிரித்து நில மேலாண்மை செய்த ஒரே இனம் நம் தமிழ் இனம். நம்ம தமிழ்நாட்டின் இயற்கை வளத்தை பெருக்கத்தான் இந்த பசுமை தமிழ்நாடு இயக்கம். ஈரநிலங்களின் ஒருங்கிணைந்த பாதுகாப்பிற்கான தமிழ்நாடு ஈரநிலங்கள் இயக்கம் கடல் மற்றும் கடல்சார் பகுதிகளை பாதுகாக்கவும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் தொடங்கப்பட்ட தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் ஆகியவை திறன்பட செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் அரிய வகை மற்றும் அழிந்து வரும் வன விலங்குகளை பாதுகாக்க தேவாங்கு சரணாலயம், கடற்பசு பாதுகாப்பகம் மற்றும் மாநில விலங்கான நீலகிரி வரையாடுகளின் பாதுகாப்பிற்கு நீலகிரி வரையாடு திட்டம் போன்ற தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்தி இந்திய அளவில் வன உயிரின பாதுகாப்பில் முதன்மை மாநிலமாக நிலை நிற்கிறது. யானைகளின் பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வில் பெரும் பங்கு வகிக்கும் மாவுத் மற்றும் காவடிகளின் நலனுக்காக நாட்டின் முதல் மாவுத் கிராமம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இவ்வாறாக காலநிலை மாற்ற பாதிப்புகளில் இருந்து இயற்கை வளங்களை பேணி காக்கும் அரணாக தமிழ்நாடு அரசு திகழ்கிறது. இன்று உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு வரலாற்றில் ஒரு புதிய பரிமாணத்தை தொடங்கும் வகையில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி மையத்தின் தொடக்கத்தை இந்த மேடையில் நாம் காணப்போகிறோம். இந்த புதிய அத்தியாயத்தின் முதலாவது படியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மையத்தின் அடிக்கல்லை நாட்டுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் மேம்பாடு, உயிரினங்களின் பாதுகாப்பு, மக்களை ஈடுபடுத்தும் முயற்சிகள் என ஒவ்வொரு படியிலும் தமிழ்நாடு சிறந்த எதிர்காலத்திற்காக பணியாற்றுகிறது. இதன் தொடர்ச்சியாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் கொள்கைகளை மேலும் வலுப்படுத்த சில புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்வு அடுத்ததாக காணப்போகிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இந்த திட்டங்களை உத்தியோகபூர்வமாக அறிமுகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதலாக 14 கடற்கரை மாவட்டங்களில் மீன் வலை பராமரிப்பு திட்டம். அடுத்ததாக தனுஷ்கோடி பெரும் பூனாரை சரணாலயம். இயற்கை எழில்மிகு தமிழ்நாட்டின் மன்னார் வளைகுடா பகுதியில் ராமேஸ்வரத்தின் தென்கிழக்கில் அமைந்துள்ள தனுஷ்கோடியில் 524 ஹெக்டேர் பரப்பளவில் பெரும் பூனாரை சரணாலயம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கை செய்யப்படுகிறது. இப்பகுதியானது மணல் திட்டுக்கள், சதுப்பு நிலங்கள், அலையாத்தி காடுகளுடன் பல்வகை பறவைகளின் மத்திய ஆசிய வலசை பாதையில் ஒரு முக்கிய ஓய்வு இடமாக அமைந்துள்ளது. நேர்த்தியான நீண்ட கால்கள், கண்கவர் இளஞ்சிவப்பு இறகுகள் மற்றும் அழகான அசைவுகளுடன் இப்பறவைகளின் மத்தியில்
பெரும் பூநாரைகள் தனித்து நிற்கிறது. பெரும் பூநாரைகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இப்பறவைகள் சரணாலயம் பல்வகை உயிரினங்களுக்கு வாழ்விடமாக அமைந்துள்ளது. இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்பெரும் பூநாரை சரணாலயத்தை அறிவிக்கச் செய்ததன் மூலம் வனவிலங்கு பாதுகாப்பில் ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்கி வைத்துள்ளார். அடுத்ததாக இந்த மேடையில் நமது பசுமை போர்வையின் புதிய பாதுகாவலர்களை அங்கீகரிக்கும் வகையில் வன பணியாளர்களுக்கு நியமன ஆணைகள் வழங்கப்படும். இன்று 1000க்கும் மேற்பட்டோர் நியமன ஆணைகள் பெறுவார் என்றாலும் இந்த மேடையில் 7 ஆணைகள் வழங்கப்படும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நியமன ஆணைகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதலாக திரு எஸ். லோகேஷ், வன காவலர். திருமதி எஸ். அமுதச்செல்வி, வனக்காவலர். திருமதி ஏ. ஆரோக்கியா ஜெனிஃபர், வனக்காப்பாளர். திரு எஸ். சிராஜுதீன், வனக்காப்பாளர். அடுத்ததாக ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் திரு ஜி. வி. நவீன் ராஜ். அடுத்ததாக ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் திரு இ. ஜெயக்குமார். வனக்காவலர் செல்வி ஆர். வனிதா. அடுத்ததாக சுற்றுச்சூழல் நடவடிக்கைகளில் முன்னணி காட்டிய சிறந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு பசுமை விருது வழங்கப்படுகிறது. முதலில் திரு பிரதீப் குமார், IAS, திருச்சி. திரு ரஞ்சித் சிங், IAS, தேனி. திரு பிரதாப், IAS, திருவள்ளூர். மற்றும் திரு சி. தினேஷ்குமார், IAS, கிருஷ்ணகிரி. அடுத்ததாக நம் மேடையில் உணர்வு பூர்வமாகவும் சிறப்பாகவும் உள்ள அர்ப்பணிப்பை மதித்து சிறந்த மாவட்ட வன அலுவலர் விருது 2023-24 ஆண்டிற்கான மனித வன விலங்குகள் முரண்பாடு மேலாண்மை விருது. முதலாக திருமதி கே. கார்த்திகேயனி, IFS. அடுத்ததாக பசுமை தமிழ்நாடு இயக்கம் திரு வி. ஏ. சரவணன். அடுத்ததாக 2024-25 ஆண்டிற்கான நீடித்த நிலத்த வன மேலாண்மை விருது திரு எம். கிருஷ்ணசுவாமி. மனித வனவிலங்கு முரண்பாடு மேலாண்மை விருது திரு என். ஜெயராஜ், IFS. பசுமை தமிழ்நாடு இயக்கம் திரு LCS ஸ்ரீகாந்த் அவர்கள்.
அடுத்ததாக வனச்சரக அலுவலர் விருதுகள் 2023-24 ஆண்டு மனித வன விலங்குகள் முரண்பாடு மேலாண்மை விருது திரு ஆர் ஜினோ பிளெஸ்ஸில். தூத்துக்குடி வன உயிரின சங்கம் திருமதி எம் ஜனனி, முத்துப்பேட்டை சரகம் திருவாரூர். 2024-25 ஆண்டிற்கான நீடித்த நிலைத்த வன மேலாண்மை விருது திரு ஆர் அருண் பிரசாத், மோராப்பூர் வனச்சரகம் தர்மபுரி. மனித வனவிலங்குகள் முரண்பாடு மேலாண்மை விருது திரு ஜே நவீன்குமார், வனம் மற்றும் வன உயிரின குற்றங்கள் கட்டுப்பாடு பிரிவு மதுரை. அடுத்ததாக பசுமை தமிழ்நாடு இயக்கம் டாக்டர் கே ஜெயச்சந்திரன், போலுவாம்பட்டி வனச்சரகம் கோவை. அடுத்ததாக மேடையில் நீர்நிலை பாதுகாப்பில் தன்னிகரற்ற பணியமைக்காக மாண்புமிகு முதலமைச்சரின் நீர்நிலை பாதுகாவலர் விருது பெறுபவர் திரு நிமல் ராகவன், தஞ்சாவூர். திருமதி கீர்த்தி செல்வராஜ், கள்ளக்குறிச்சி. திருமதி கீர்த்தி செல்வராஜ், கள்ளக்குறிச்சி. அடுத்ததாக நிலைத்தன்மையை முன்னிலை வைத்து பொறுப்புடன் செயல்படும் தொழிற்சாலைகளுக்கு தன்னார்வ பசுமை மதிப்பீடு வழங்கப்படுகிறது. The Voluntary Green Rating Program is a pioneering initiative of the government of Tamil Nadu under the leadership of the Honorable Chief Minister. This program is a first of its kind initiative steered by the Tamil Nadu Pollution Control Board, developed in collaboration with the government of UK, represented here by the Deputy British High Commissioner of Chennai. This program opens up a brand new chapter in promoting industrial sustainability. May we humbly request the Honorable Chief Minister to present the voluntary green rating certification to the recognized industries. May we also invite Ms. Halima Holland, Deputy British High Commissioner Chennai, to join us on stage alongside the Honorable Chief Minister. Welcome, ma'am. முதலாக நீர் மற்றும் காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கான மேம்பட்ட அமைப்புகளுக்காகவும் நெட் ஜீரோ கார்பன் மற்றும் ஆற்றல் செயல்திறனை அடைவதில் வலுவான கவனம் செலுத்துவதற்காகவும் ஸ்ரீ பெரம்பதூரில் உள்ள செயின்ட் கோபெயின் இந்தியா பிரைவேட் லிமிடெட் பிளாட்டினம் மதிப்பீட்டை பெறுகிறார்கள். திரு வெங்கடமுருகன், நேஷனல் ஹெட் ஆபரேஷன்ஸ், பெறுகிறார்கள். அடுத்ததாக சூரிய ஆற்றல் உருவாக்கம், பசுமை வளர்ச்சி திட்டம் மற்றும் நெட் ஜீரோ கார்பன் முயற்சிகளுக்காக திருச்சியில் அமைந்துள்ள ரானே பிரேக் லைனிங் லிமிடெட் பிளாட்டினம் மதிப்பீட்டை பெறுகிறார்கள். திரு ராமநாதன், GM ஆபரேஷன்ஸ் அண்ட் பிளான்ட் ஹெட். கிரீன் ஹவுஸ் வாயுக்களை குறைத்தல் மற்றும் கழிவு நீர் மறுபயன்பாடு முயற்சிகளுக்காக கோவையில் உள்ள ஜகோபி கார்பன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் தங்க மதிப்பீட்டை பெறுகிறார்கள். திரு ஆண்டனி தாமஸ், மேனேஜிங் டைரக்டர், receives the award. நிலைத்தன்மை, ஆற்றல் மற்றும் நீர் மேலாண்மை ஆகிய வலுவான முயற்சிகளுக்காக திருநெல்வேலியில் உள்ள நோவா கார்பன் இந்தியா லிமிடெட் வெள்ளி மதிப்பீட்டை பெறுகிறார்கள். திரு என் வசந்த பிரபு, ஜெனரல் மேனேஜர், விருதை பெறுகிறார்கள். மாசுபாட்டை குறைப்பதற்காகவும் பசுமை பகுதிகளை உருவாக்குவதற்காகவும் தூத்துக்குடியை சேர்ந்த கல்பகா கெமிக்கல் பிரைவேட் லிமிடெட்
வெங்கல மதிப்பீட்டை பெறுகிறார்கள். நம்ம இடையில் திரு கணேசன், டெக்னிக்கல் டைரக்டர். With that, we extend our thanks to all our dignitaries on stage and the Honorable Chief Minister. May we also extend our thanks to Ms. Halima Holland. Thank you so much for joining us, ma'am. May we please request you to take your seat as we continue our proceedings. Thank you, ma'am. அடுத்ததாக நம் விழா மேடையில் நாம் காத்திருந்த தருணம். தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை விழா பேருரையாற்ற பணிவன்புடன் அழைக்கிறோம். அன்புள்ள உலக சுற்றுச்சூழல் தின விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், தங்கம் தென்னரசு அவர்களே, தாமோ அன்பரசன் அவர்களே, ராஜகண்ணப்பன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி அவர்களே, கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி சுப்ரியா சாகு ஐஏஎஸ் அவர்களே, இயக்குனர் திரு ராகுல்நாத், முதன்மை தலைமை பாதுகாவலர் ராகேஷ்குமார் அவர்களே, முதன்மை தலைமை வன பாதுகாவலர் திரு சீனிவாஸ் அவர்களே, மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய தலைவர் முனைவர் ஜெயந்தி அவர்களே, அன்புக்குரிய சுந்தரராஜன் உள்ளிட்ட சுற்றுச்சூழல் அலுவலர்களே, உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, அரசு உயர் அலுவலர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரர்களே, பெரும் திரளாக வந்திருக்கக்கூடிய வனத்துறையினுடைய காவலர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்று உலக சுற்றுச்சூழல் நாள் மட்டுமல்ல, நாம் வாழுகிற பூமி கடும் நெருக்கடியில் இருக்கு என்கிற கடினமான உண்மையை உணர வேண்டிய நாளும் கூட. நம்ம குழந்தைகளோட எதிர்காலம் இப்போ நம்ம செய்கிற செயல்களை பொறுத்துத்தான் அமையும் என்ற அந்த நினைவூட்டலோட என்னுடைய உரையை தொடங்கிறது பொருத்தமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். காடுகள்லாம் மேப்பில் தெரிகிற மாதிரி பச்சை திட்டுகள்னு சிம்பிளாக யாரும் நினச்சிடக்கூடாது. காடுதான் இந்த புவி மூச்சு விட உதவுற நுரையீரல். அந்த காடுகளை பாதுகாக்கிறதுக்கான மனித வளத்தின் அவசர தேவையை உணர்ந்து பல ஆண்டுகளாக கவனிக்கப்படாமல் இருந்த காலி பணியிடங்களை நிரப்பின நம்முடைய வனத்துறை அமைச்சருக்கும் செயலாளர் உள்ளிட்ட வனத்துறை மூத்த அதிகாரிகளுக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வனக்காவலர்கள் நியமன ஆணைகளை இன்று வழங்குறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க தான் நம்ம காடுகளுடைய முதுகெலும்பு. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற ஹீரோக்கள் நீங்க தான். இந்த துறையினுடைய அமைச்சர்களான ராஜகண்ணப்பன் அவர்களும் தங்கம் தென்னரசு அவர்களும் துறையினுடைய செயலாளரான சுப்ரியா சாகு ஐஏஎஸ் அவர்களும் இதை ஜஸ்ட் ஏதோ பொறுப்பாக பார்க்காம தனிப்பட்ட முறையில் ஆர்வத்தோடும் அக்கறையோடவும் செயல்பட்டு நம்ம அரசுக்கு பெருமை சேர்க்கிறாங்க. அதுக்காக என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றியை நான் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன்.
இந்தியாவிலேயே சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக வேறு எந்த மாநிலத்திலையும் இத்தனை இயக்கங்கள் திட்டங்கள் இல்லைன்னு நான் அடித்து சொல்கிறேன். அந்த அளவுக்கு கடந்த 4 ஆண்டுகளாக தொலைநோக்கோட பல் முன்னெடுப்புகளை செயல்படுத்திக்கிட்டு வரோம். தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனிங்கிற இந்தியாவின் மிக சிறந்த ஒருங்கிணைந்த காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் ஆளுகை கட்டமைப்பை உருவாக்கணும். அதன் கீழ் 4 முதன்மை இயக்கங்களை அமைச்சிருக்கிறோம். முதலாவது தமிழ்நாடு பசுமை இயக்கம் மூலமாக 10 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகளை நட்டிருக்கோம். வனப்பரப்பை அதிகரிச்சிருக்கிறோம். இரண்டாவது தமிழ்நாடு ஈரநில இயக்கம் தொடங்கி இந்தியாவிலே அதிகபட்சமாக ராம்சார் அங்கீகாரம் பெற்ற 21 ஈரநிலங்கள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடுன்னு சாதனை படைச்சிருக்கிறோம். மூன்றாவதா தமிழ்நாடு காலநிலை மாற்ற திட்டம் மூலமாக கார்பன் எமிஷனை கட்டுப்படுத்துறது உள்ளிட்ட முக்கியமான பணிகளை செஞ்சுட்டு வரோம். நான்காவதா தமிழ்நாடு நெய்தல் மீட்சி திட்டம் மூலமாக உலக வங்கி கூட இணைந்து 1675 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முக்கிய கடலோர பகுதிகளை தாங்கு திறனை வலுப்படுத்திக்கிட்டு வரோம். இது மட்டுமல்ல, கடந்த 4 ஆண்டுகளில் 7000 ஹெக்டருக்கும் அதிகமான 65 புதிய வன காப்பகங்களுக்கு அறிவிக்கை செஞ்சு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிச்சிருக்கிறோம். அகத்தியமலை யானைகள் காப்பகம், தெற்கு காவேரி வனவிலங்கு காப்பகம், தந்தை பெரியார் வன உயிரின காப்பகம், கடவுரில் இந்தியாவின் முதல் தேவாங்கு சரணாலயம், நஞ்சபராயன் பறவைகள் காப்பகம், கழுவேலி பறவைகள் காப்பகம் மற்றும் இந்தியாவின் முதல் கடற்பசு காப்பகம் ஆகிய 7 வன உயிரின சரணாலயங்கள் பாதுகாக்கப்பட்ட பகுதி வளைப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லாமே ஒவ்வொரு வகையிலும் ஒரு ரெக்கார்டு. 2403 ஹெக்டேர் பரப்பளவில் புதிய அலையாத்தி காடுகளை உருவாக்கியிருக்கோம். 1207 ஹெக்டேர் தரங்குன்றிய சதுப்பு நில காடுகளை மீட்டெடுத்திருக்கிறோம். முக்கியமான நீல கார்பன் சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு புத்துயிர் கொடுத்திருக்கிறோம். இந்த வரிசையில் மன்னார் வளைகுடா இருக்கிற தனுஷ்கோடியில் தமிழ்நாட்டோட முதல் கிரேட்டர் ஃப்ளெமிங்கோ சரணாலயம் குறித்த அரசு அறிவிப்பை வெளியிடுறதில் நான் பெருமைப்படுகிறேன். பல்லுயிர் பெருக்கம், காலநிலை மாற்றம், இந்த ரெண்டுக்கும் இடையில வலுவான தொடர்பு இருக்கு. இதை உணர்ந்து அதற்கேற்ப செயல்பட்டு வர முன்னோடி மாநிலமா இருப்பது நம்முடைய தமிழ்நாடு தான். யானைகள் மற்றும் புலிகள் போன்ற காடுகள் ஆதாரமான உயிரினங்களை பாதுகாக்கிறதுல நாம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டிருக்கோம். மற்றொரு புறம் அதிகம் அறியப்படாத மற்றும் அருகி வரக்கூடிய உயிரினங்களை தமிழ்நாடு அருகி வரும் உயிரினங்கள் இந்தியத்தின் மூலம் பாதுகாக்கிறது உறுதியாக இருக்கும். தொடக்கத்திலே நாம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய நெருக்கடியை பற்றி சொன்னேன். அரசாங்கம் செயல்படுத்துகிற திட்டங்களால் மட்டும் இந்த நெருக்கடியை திருத்த முடியாது. ஊர்கூடி தான் தேர் இழுக்கணும். அதனால தான் தொழில்களுக்கான தன்னார்வ பசுமை மதிப்பீட்டை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் என்கிற பொறுப்புணர்ச்சி தொழில்துறை வளர்ச்சியுடைய மையமாக இருக்கணும். சுற்றுச்சூழலை காக்கிற செயல்பாடுகள் பொருளாதார வளர்ச்சி இலக்கோடு இணைந்து செயல்பட முடியும். நம்ம கனவு $1 டிரில்லியன் பொருளாதாரம் மட்டும் கிடையாது. அது ஒரு பசுமை பொருளாதாரமாக இருக்கணும் என்பதுதான் இந்த மாற்றத்தை வழிநடத்துவதற்கான கருவிகள், வாய்ப்புகள்.
மற்றும் பொறுப்புகளை நம்ம இளைஞர்களுக்கு வழங்க முதலமைச்சரின் பசுமை தோழர்களின் முதல் பேட்ச் 2 ஆண்டுகளை நிறைவு செய்ய போறாங்க. 2வது பேட்ச் விரைவில் இணைவாங்க. முதல் பேட்ச் தொடங்கின பணிகளை அவங்க முன்னெடுத்து செல்வாங்க. இந்த ஆண்டிலிருந்து நம்ம தனித்துவமான உயிரினங்களின் ஆராய்ச்சி, கல்வி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்த தொடர்ச்சியாக புதிய பாதுகாப்பு மையங்கள் நிறுவப்படும். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கான புதிய கட்டிடத்துக்கான அடிக்கல் நாட்டுறதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பசுமை சான்றிதழ் பெறும் கட்டிடமாக இது உருவாகும். 2021ஆம் ஆண்டு பிளாஸ்டிக் மாசுபாட்டை எதிர்த்து போராட மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை தொடங்கணும். இது அரசின் திட்டமாக இருந்தால் போதாது, மக்கள் இயக்கமாக மாறணும். அரசாங்கம் திட்டங்களை கொண்டு வரத்தான் முடியும். அதோட சக்சஸ் மக்கள் தங்களோட அன்றாட பழக்கங்களை மாற்றிக்கிறதுல தான் இருக்கு. தொடக்கத்தில் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அவர் வழி இல்லை. இந்த ஆண்டு சுற்றுச்சூழல் நாளினுடைய தீம் நெகிழி மாசுபாட்டை ஒழிப்போம் என்பதுதான். பிளாஸ்டிக் மாசுபாடு நம்ம புதிய மூச்சு திணற வச்சிருக்கு. இன்னைக்கு வெளியே கிளம்புனா செல்ஃபோனை சார்ஜ் பண்ணிட்டு தான் எல்லோரும் கிளம்புறோம். அது மாதிரி மறக்காம துணிப்பை மற்றும் தண்ணீர் பாட்டில் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே கிளம்ப மாட்டோம்னு ஒரு உறுதிமொழியை எடுத்துப்போம். இந்த சின்ன செயல் நம்ம கூட்டு முயற்சிக்கு ஒரு தொடக்கமாக இருக்கட்டும். இன்றைய நாள் கடல் மாசுபாட்டை எதிர்த்து போராடுறதுக்கான பரப்புரையை விரிவுபடுத்துகிறோம். மேலும் தமிழ்நாட்டினுடைய 14 கடலோர மாவட்டங்களையும் கைவிடப்பட்ட மீன் வலைகள் அகற்றும் முயற்சியும் தொடங்கப்படுது. தூய்மை மிஷன் இது ஒரு குப்பை மேட்டை இல்லைன்னு ஒரு இயக்கத்தை தொடங்க போகிறோம்னு சோஷியல் மீடியாவில் அறிவிச்சிருக்கிறோம். இந்தியா ஏன் அமெரிக்கா மாதிரி இல்லை, ஜப்பான் மாதிரி இல்லை, ஐரோப்பா மாதிரி இல்லைன்னு நிறைய சினிமாவில் கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி ஆகணும்னா அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய சுய ஒழுக்கம் நமக்கு இருக்க வேணாமா? அதுக்கான முதல் படிதான் குப்பைகளை தரம் பிரித்து போடுறது பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற இந்த தூய்மை மிஷன். சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக அரசு அறிமுகப்படுத்துகிற திட்டங்களை உங்கள் சொந்த திட்டமாக நினச்சி நீங்கள் பொறுப்பேற்றுக்கணும். நம்ம அரசை பொறுத்த வரைக்கும் சொல்யூஷனுக்காக வெயிட் பண்ணுறவங்க இல்லை, சொல்யூஷனை உருவாக்குறவங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா நாம தான் சொல்யூஷன். நம்ம திராவிட மாடல் அரசு சமூக நீதிக்கான அரசு மட்டுமல்ல, சூழலியல் நீதிக்கான அரசாகவும் இருக்கும். அதுக்கு மக்களாகிய நீங்க துணை நீக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது தமிழ்நாட்டு அரசின் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் திருமதி வார். அடுத்ததாக திருமதி சுப்ரியா சாஹூ ஐஏஎஸ் அவர்கள் மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார். அடுத்ததாக மாண்புமிகு வனம் மற்றும் கதர் துறை அமைச்சர் திரு RS ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார். மாண்புமிகு குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் திரு TM அன்பரசன் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார் திருமதி சுப்ரியா சாஹூ IAS அவர்கள். இந்த சிறப்பான நிகழ்வின் நன்றி உரை வழங்குவதற்காக தமிழ்நாட்டு அரசின் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் திருமதி சுப்ரியா சாஹூ IAS அவர்களை அழைக்கிறோம்.
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். It is under his leadership that Tamil Nadu has become a model state in forest conservation and climate change action. A lot has been achieved, which is transformational and path-breaking. The vision of our Honorable Chief Minister is to achieve $1 trillion economy in a sustained, eco-friendly and green manner. I once again thank our Honorable Chief Minister for his leadership. இந்த விழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்து Honorable Finance, Climate Change and Environment Minister அவர்களுக்கும், Honorable MSME Minister அவர்களுக்கும், Honorable Forest Minister அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். I wish to thank Council Generals of Australia, UK, US and Thailand who found time to come here, and I wish to thank you for all the support that you are extending to the government of Tamil Nadu. I wish to thank friends from the media for supporting the initiatives of the government of Tamil Nadu. I wish to thank the members of the Governing Council and the Biodiversity Board for their support and their encouragement. For all, I would like to thank each and every one of you, including the team from the Environment, Climate Change and Forest Department for being a part of this important mission. Anaivarukkum Nandri. I would also like to thank the team Evoke for these wonderful arrangements. Nandri Vanakkam. நன்றி மேம். இப்பொழுது அனைவரையும் தேசிய கீதத்திற்கு எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल भंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाता जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. Ladies and gentlemen, as the Honorable Chief Minister departs, may I please request all our guests to remain seated. மாண்புமிகு முதல் அமைச்சர் அவர்கள் வெளியேறும் இந்த ஒரு தருணத்தில் அனைவரையும் இருக்கையில் அமர்ந்து கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்நிகழ்ச்சி மேடையில் ஒரு சில நிமிடங்களில் வன பணியாளர்களுக்கான நியமன ஆணைகள் வழங்கப்படும். அதனால் அனைவரையும் அமர்ந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. Ladies and gentlemen, very shortly we will be presenting the appointment orders on this very stage. May I please request all our guests to remain seated as the Honorable Chief Minister departs. We also have the Water Body Conservator Award, which is going to be presented on this very stage. May I please request all our guests and award recipients to remain seated. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி மேடையில் நியமன ஆணைகள் மற்றும் மாண்புமிகு முதலமைச்சரின் நீர்நிலை பாதுகாவலர் விருது வழங்கப்படும்.
sparked by the people, supported by the government for a greener planet. Meendum Manjappai, a tradition that has transformed into a war cry against single-use plastics. The campaign has revived the age-old Tamil tradition of carrying yellow cloth bags for everyday use. By installing vending machines strategically placed across the city, the campaign offers easy access to cloth bags in high-consumption locations. An app provides easy access to a variety of services. It is a marketplace and a monitoring facility, all in one place. Meant to be a visual icon of the Meendum Manjappai campaign, a kiosk has been built in one of the busiest beaches in Chennai. Here, volunteers monitor litter, ensuring a cleaner, safer beach for all. Through active campaigning, training and practical alternatives, the movement is empowering stakeholders and communities to rethink their choices and protect our environment. சார் என்னாச்சு பிளாஸ்டிக்கா இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு ஆனால் இப்போ இந்த உலகத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கு நம்ம எல்லாரும் சாப்பிட்ற ஒரு வார சாப்பாட்டில் இந்த பிளாஸ்டிக் கார்ட் சைஸ் அளவுக்கு பிளாஸ்டிக் கலந்துருக்கு நம்ம பயன்படுத்துகிற இந்த பிளாஸ்டிக்கு மண்ணிலையும் தண்ணிலையும் கலந்து எல்லாத்தையும் மாசுபடுத்துது பிளாஸ்டிக்கு தீர்வு இருக்கு அது என்னன்னா நம்மளோட தாத்தா பாட்டி பயன்படுத்துகிற இந்த மஞ்சப்பை மீண்டும் மஞ்சப்பை பிளாஸ்டிக்கு குட் பை நாங்கள் சொன்னதை கேட்டிருப்பீங்க செஞ்சீங்களா இது உங்களுக்காகவோ இல்லை எங்களுக்காகவோ இல்லைங்க இது நமக்காக நம்மளை நம்பி இருக்கிற வருங்காலத்துக்காக ஊர்லேருந்து கையில் மஞ்சப்பையோடு வந்தேன்னு சொன்னவங்களை கேள்விப்பட்டிருப்போம் கேலியும் பண்ணியிருப்போம் ஆனால் இனிமேல் நம்ம ஊரில் ஒவ்வொருத்தர் கையில் இருக்க போகிற மஞ்சப்பை தான் நம்ம ஊரோட அடையாளமும் பெருமையும் நம்மளை நம்பி இருக்க இந்த உலகத்துக்கு நாம தாங்க நம்பிக்கை கொடுக்கணும் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் ஒன்று பத்திரமா பார்த்துப்போம் மீண்டும் மஞ்சப்பை பிளாஸ்டிக்கு சொல்லுவோம் குட் பை Plastic waste is no longer just a littering issue. It's a growing threat to our environment, our health and our future. Recognizing the urgency, the government of Tamil Nadu launched the Meendum Manjappai campaign, bringing back the humble cloth bag, once a staple of Tamil tradition, now a symbol of mindful living. As part of this movement, a group of determined women have stepped forward as climate warriors. These entrepreneurs are not only running businesses but also driving a shift towards a sustainable future. Operating specially designed electric autos, they're not just reaching customers, they're reaching communities with a message of change. From markets to neighborhoods, they spread awareness, promote eco-friendly practices, and inspire others to make better choices. By avoiding single-use plastics and offering alternatives, they help shape a greener tomorrow. More than entrepreneurs, they are ambassadors for sustainability. Join the movement, support these climate warriors. In a move towards environmental stewardship, the Tamil Nadu Pollution Control Board has launched the Manjappai Brigade in Chennai, comprising electric bikes, all customized to reflect the theme of the Meendum Manjappai campaign. This brigade marks a significant step towards a greener future. Deployed strategically within the Greater Chennai Corporation area, the Manjappai Brigade is actively engaged in raising awareness across various focal points such as schools, colleges, temples, markets, and other strategic locations. But its role doesn't end there. The brigade is at the forefront of monitoring and reporting the usage of banned single-use plastics, that is SUPs, driven by a vision of reducing plastic usage and promoting eco-alternatives to plastic. The Manjappai Brigade stands as a beacon of hope in the fight against plastic pollution. Together, let's embrace a future where sustainability is not just a choice, but a way of life.
discarded fish nets and other marine plastic debris pose a significant threat to marine life. To combat this marine plastic pollution, the government of Tamil Nadu announced the Tamil Nadu Fishnet Initiatives. As a first step, the Honorable Chief Minister of Tamil Nadu inaugurated the first discarded fishnet collection center at Casameda in Chennai on 14th August 2024. Awareness and training programs are being conducted for the fishermen on the handling of discarded fishing nets and incentivizing them for the handling over of the discarded fish nets. Further, these collected fishing nets and other plastic waste at the center will be segregated and sent to the recyclers. So far, 7,500 kgs of discarded fishnet has been collected. Tamil Nadu plans to establish similar discarded fishnet collection center across 14 coastal districts. This initiative will ensure a circular economy. Ladies and gentlemen, we now have the presentation of the awards. May I please request all our guests to remain seated. அனைவரையும் இருக்கையில் அமர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சரின் நீர்நிலை பாதுகாவலர் விருது இந்த மேடையில் ஒரு சில நிமிடங்களில் வழங்கப்படும். Ladies and gentlemen, we will now witness the Honorable Chief Minister's Water Body Conservator Award. May I please request all our guests to remain seated through the course of the award presentation. மாண்புமிகு முதலமைச்சரின் நீர்நிலை பாதுகாவலர் விருது இப்பொழுது வழங்கப்படும். தமிழ்நாட்டு அரசின் சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் திருமதி சுப்ரியா சாஹூ IAS அவர்கள் வழங்குவார்கள். முதலில் திரு டி இளவரசன், அரியலூர். அடுத்ததாக திருமதி கோலா சாந்தினி, செங்கல்பட்டு, Environmentalist Foundation of India. அடுத்ததாக சென்னையிலிருந்து திரு சிவா எஸ் பாபு, Environmentalist Foundation of India. கோயம்புத்தூரிலிருந்து அடுத்ததாக திரு செல்வராஜ் PK, கௌஷிகா நீர்க்கரங்கள். கடலூரிலிருந்து திரு SS ராஜசேகர், National Agro Foundation. As the awards are being presented, may I please request all our guests to remain seated. அடுத்ததாக தர்மபுரியிலிருந்து திரு P முருகன், டாக்டர் கலாம் Green Welfare Trust. திரு BS முருகேசன், திண்டுக்கல்லிலிருந்து வான் சிறப்பு. ஈரோடிலிருந்து திரு ஸ்ரீ கிருஷ்ணா M, Environmentalist Foundation of India. From Kanchipuram, திரு மூர்த்தி E. திரு SV ராஜேஸ்வர், கன்னியாகுமரியிலிருந்து இயற்கை பாதுகாப்பு சங்கம். கரூர் திரு P நாராயணன், கிராமியம் ட்ரஸ்ட். அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி C, Environmentalist Foundation of India. திரு Sashikumar Nandalal Fomra from Madurai, Rotary International District 3000. திருமதி சுபாஷினி ஸ்ரீதர், மயிலாடுதுறை,
Selvan Mohammad Azaruddin R, Nagapattinam. நாமக்கல் திரு ரமேஷ் தியாகராஜன் டி, உலக அமைதி தொண்டு நிறுவனம். பெரும்பாலூர் திரு செந்தில்குமார் பயிர் ட்ரஸ்ட். செல்வி சுஜிதா சரவணன் புதுக்கோட்டை மெகா ஃபவுண்டேஷன்ஸ். திரு பாபு அப்துல்லா ராமநாதபுரம் சையத் அம்மாள் ட்ரஸ்ட். ராணிப்பேட்டிலிருந்து திரு தேவேந்திரன் தயாளன். சேலத்திலிருந்து திரு மணிகண்டன் எம், இளந்தளிர் பசுமை அறக்கட்டளை. சிவகங்கையிலிருந்து திரு மகாராஜா எஸ், என்வைரன்மெண்டலிஸ்ட் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா. அடுத்ததாக தென்காசியிலிருந்து திரு முகமது முஸ்தபா. மேடையில் நாம் காண்டு கொண்டிருப்பது மாண்புமிகு முதலமைச்சரின் நீர்நிலை பாதுகாவலர் விருதுகள். அடுத்ததாக திரு கார்த்திகேயன் கே, தேனி லக்ஷ்மிபுரம் கிராம கமிட்டி. திரு வெல்கின்ஸ் கிளேர் பி என், திருவள்ளூர் என்வைரன்மெண்டலிஸ்ட் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா. திரு சங்கர் எம், திருவாரூர். திரு அஸ்வின் எஸ், என்வைரன்மெண்டலிஸ்ட் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா, தூத்துக்குடி. திரு மனோஜ் தர்மர், திருச்சிராப்பள்ளி. திரு லோர்த்ராஜ் ஏ, திருநெல்வேலி. திரு விஜய் சின்னசாமி ஓசை ட்ரஸ்ட், திருப்பத்தூர். திருப்பூரிலிருந்து திரு சந்தீப் டி ஆர், வேர்கள். திருவண்ணாமலையிலிருந்து திரு சேஷாத்ரி சி, அப்துல் கலாம் பசுமை இயக்கம் ட்ரஸ்ட், அரியப்பாடி. திரு ஸ்ரீவத்சன் ராம்குமார், என்வைரன்மெண்டலிஸ்ட் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா, தி நீல்கிரிஸ். திரு ஜி ஸ்ரீகாந்த், வெல்லூர். திரு மணிகண்டன் நாராயணசுவாமி, வில்லுபுரம். திரு சண்முக ரத்னம் சி, சிவகாசி கிரீன் ஃபோரம், விருதுநகர். நீர்நிலை பாதுகாப்பில் தன்னிகரற்ற பணியமைக்காக மாண்புமிகு முதல் அமைச்சர் நீர்நிலை விருதுகள் இந்த மேடையில் நாம் கண்டு கொண்டிருக்கோம். திருமதி சுப்ரியா சாஹூ IAS அவர்கள் விருந்தினை வழங்குகிறார்கள். Ladies and gentlemen, Tirumati Supriya Sahu IAS Avargal presents the Honorable Chief Minister's Water Body Conservator Award.
அடுத்ததாக மேடையில் நமது பசுமை போர்வையின் புதிய பாதுகாவலர்களை அங்கீகரிக்கும் வகையில் நியமன ஆணைகள் வழங்கப்படும். திருமதி சுப்ரியா சாஹூ IAS அவர்கள் நியமன ஆணைகளை வழங்குவார்கள். May I please request the first batch to join us on stage? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 1000க்கும் மேற்பட்டோர் இந்த மேடையில் நியமன ஆணைகள் பெறுவார்கள். அதனுடைய முதல் பேட்ச் இப்பொழுது மேடையில். Ladies and gentlemen, we're witnessing the appointment orders for the very first batch. We have over 1,000 recipients of the appointment order. May I please request all our guests to remain seated and give them a round of applause as they begin a wonderful journey. May we request the next batch to join us on stage. உலக சுற்றுச்சூழல் தின விழா மேடையில் நியமன ஆணைகள் பெறுகிறார்கள். அடுத்த பேட்ச் பசுமை பாதுகாவலர்கள் இந்த மேடையில் திருமதி சுப்ரியா சாஹூ IAS அவர்களிடமிருந்து நியமன ஆணைகளை பெற்றுக்கொள்வார்கள். May I please request the next batch to be ready? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 1,000 recipients of the appointment orders are about to join us on stage one by one. So if I may please request the recipients, நியமன ஆணைகள் பெறுபவர் அனைவரையும் மேடையில் batch by batch கூப்பிட போறோம். அடுத்த batch, may we please request you to join us on stage. மேடையில் வன பணியாளர்களுக்கான நியமன ஆணைகள் வழங்கும் ஒரு அழகான நிகழ்வு போய்கொண்டிருக்கிறது. அடுத்த பேட்ச், may we please have you on stage. ஆடியன்ஸ்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் உங்களோட கரகோஷத்தோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். வனப்பணியாளர்களுக்கான நியமன ஆணைகள் பெற அடுத்த பேட்ச் தயாரா இருக்காங்க. Our next batch of recipients of the appointment order
May we please request the next batch to join us on stage with our esteemed dignitaries. Ladies and gentlemen, we're celebrating World Environment Day 2025 with the presenting of appointment orders. May we please request the next batch to join us on stage. Presentation of appointment orders to forest personnel. May we please request our next batch. வன பணியாளர்களுக்கான நியமன ஆணைகள் பெற அடுத்த குரூப்பினை மேடைக்கு அழைக்கலாம். Hearty congratulations to all our forest personnel on stage. May we please request the next batch to join us on stage. உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடும் இந்த ஒரு அழகான மேடையில் வன பணியாளர்களுக்கான நியமன ஆணைகள் வழங்கும் ஒரு அழகான தருணம் நம் மேடையில். May we please request the next batch to join us on stage. We have a wonderful strength to our forest personnel as they receive their appointment orders here on this celebratory stage. May we please request our next batch to join us on stage. Our next batch is ready. Hearty congratulations to all our forest personnel who have received the appointment orders so far. We have a lot more of us to welcome on stage, starting with the next batch. அடுத்த batch மேடைக்கு வருகை தருகிறார்கள். வன பணியாளர்களுக்கான நியமன ஆணைகள் பெற்றுக்கொள்கிறார்கள். May we please have the next batch? வன பணியாளர்களுக்கான நியமன ஆணைகள் பெறுகிறார்கள். மேடையில் உள்ள பேட்ச்மேட்ஸ் அடுத்ததாக உங்களோட நல்ல ஒரு கைத்தட்டலோட அடுத்த பேட்சை மேடைக்கு வரவேற்கலாம். May we please have the next batch?
நமது பசுமை போர்வையின் புதிய பாதுகாவலர்கள் மேடைக்கு பேட்ச் பை பேட்ச் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு may we please have the next batch join us on stage. Ladies and gentlemen, on stage we have over 1,000 forest personnel receiving the appointment orders in the presence of our esteemed dignitaries on stage. Aditha batch, may we please have you on stage. Our next batch is ready for their photo op as they receive the appointment order. இது ஒரு நியமன ஆணை மட்டுமில்ல, அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு அழகான அங்கீகாரமும் கூட. For all our forest personnel who have already received the appointment orders, hearty congratulations. May we please have the next batch join us on stage. அடுத்த பேட்ச் மேடைக்கு வருகை தந்து கொண்டு இருக்கிறார்கள். We welcome our next batch to join us on stage to receive the appointment order. Our next batch of forest personnel joining us on stage to receive the appointment orders. உலக சுற்றுச்சூழல் தினம் 2025 அப்படின்ற விழா மேடையில் நியமன ஆணைகள் பெறுகிறார்கள். May we please request the next batch to join us on stage. Ladies and gentlemen, our next batch of forest personnel joining us on stage. World Environment Day 2025 has been very memorable on stage and off stage. From the beginning of our quiz to the presentation of awards, and now our forest personnel receiving the appointment order from our esteemed dignitaries on stage. This is a day that's dedicated to raising awareness, inspiring action, and in line with that, we have our forest personnel on stage.
World Environment Day celebrations இந்த ஒரு அழகான மேடையில் நியமன ஆணைகள் பெற்றுக்கொள்கிறார்கள். வன பணியாளர்களுக்கு 1000க்கும் மேற்பட்டோர் இந்த மேடையில் பேட்ச் பை பேட்ச் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். May we please have the next batch join us on stage. இந்த ஒரு நாள் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை உலகம் முழுவதும் சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அழகான மேடையில் நம்மளோட அடுத்த பேட்ச் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். For all our personnel on stage, once you exit the hall, please do collect your refreshments. May I please request all of you to collect your refreshments in the corridor. Thank you. For all our forest personnel on stage, hearty congratulations. அது போலவே நம்ம ஹால்லேருந்து வெளியிடும் இந்த ஒரு நேரத்தில் ஒரு அழகான ரிக்வெஸ்ட். ஆக்சுவலி உங்கள் எல்லாருக்கும் ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ் காத்துட்ருக்கு. ப்ளீஸ் டூ ரிமெம்பர் டு கலெக்ட் யுவர் ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ் ஆஸ் யூ எக்ஸிட் த ஹால். For all our forest personnel who are in the corridor, may I please request you to head to the refreshment zone. இந்த ஹாலுக்கு வெளியில இருக்கிற அந்த காரிடோர் மட்டும் ஒரு சில நிமிடங்களுக்கு எம்டியா விட்டீங்க அப்படின்னா we will have an ease. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி 1000க்கும் மேற்பட்டோர் இந்த மேடையில் one by one வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். So in order to facilitate a very easy flow of events, may I please request all our forest personnel to join us in the refreshments zone. And with that, our next batch joining us on stage. We're almost halfway through with our large number of forest personnel and their photo op. If I may please request everybody who is exiting the stage to not crowd in the corridor. நீங்க ஆடிட்டோரியத்துக்கு வெளியில போன உடனே please join us in the refreshment zone. We have our next batch on stage. Ladies and gentlemen, on the occasion of World Environment Day 2025, we now witness the forest personnel joining us on stage batch by batch to receive the appointment orders as they begin a wonderful journey ahead. We have our next batch on stage.
Appointment orders பெற்ற ஃபாரஸ்ட் பர்சனல் அனைவருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இங்கேருந்து வெளியேறின உடனே ரிஃப்ரெஷ்மெண்ட் ஜோனில் உங்களுக்காக ஒரு சின்ன பேக்கெட் காத்துட்ருக்கு. ப்ளீஸ் டூ ஜாயின் us at the refreshment zone, requesting everybody to please not crowd in the corridor as we have a large number of forest personnel joining us on stage and off stage today. Our next batch joining us on stage for a photo op with our esteemed dignitaries. Extending hearty congratulations, மனமார்ந்த வாழ்த்துக்கள் நியமன ஆணைகள் பெற்ற அனைவருக்கும். அடுத்த பேட்ச் மேடைக்கு வருகை தந்தாச்சு. May we please have the next batch. மேடையில் உள்ள நம்மளோட டிக்னிட்டரிஸ் நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்தாச்சு. அதே நேரத்தில் ஆஃப் ஸ்டேஜ் ஆடியன்ஸ் மெம்பர்ஸும் நல்ல ஒரு கைத்தட்டலோட அனைத்து வனப்பணியாளர்களுக்கு நல்ல ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். அடுத்த பேட்ச் ஜாயினிங் us on stage. We have our next batch on stage to receive the appointment order. Congratulations to all our forest personnel on stage. May we please request the next team to join us on stage. For all our forest personnel who are yet to join us, this is going to be a very special moment. So if I may please request you to join us in time, and for everybody who is exiting, please do join us at the refreshment zone. நியமன ஆணைகள் பெற்றுக்கொள்ள அடுத்த பேட்ச் ரெடியா இருக்காங்க. வாழ்த்துக்கள். May we please have the next batch on stage. May we please request the next batch to join us on stage and receive the appointment order. Our strength of forest personnel increasing on World Environment Day 2025. We have our next batch on stage. Congratulations.
நியமன ஆணைகள் பெற்றுக்கொள்ள அடுத்த பேட்ச் மேடைக்கு வருகை தந்தாச்சு. Our next batch of forest personnel joining us on stage. Ladies and gentlemen, today is a very special celebration. And as part of this celebration, we have the presentation of appointment orders for over 1,000 forest personnel joining us batch by batch here on stage. அடுத்த batch தயாரா இருக்காங்க. May I please request you to join us. Hearty congratulations. May we please have the next batch. இந்த ஒரு batch வன பணியாளர்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த batch may we please have you on stage. Congratulations. May we please have the next batch join us on stage. We have a few more batches left of our appointment order recipients on stage. Our next batch joining us with our esteemed dignitaries as they receive the formal appointment order. நியமன ஆணைகளை பெற்றுக்கொள்ள அடுத்த பேட்ச் தயாரா இருக்காங்க. நல்ல ஒரு கைத்தட்டலோட அவங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். Ladies and gentlemen, a huge round of applause for all our forest personnel. அடுத்த பேட்ச் மேடைக்கு அழைக்கலாம். வன பணியாளர்களுக்கான நியமன ஆணைகள் வழங்கும் தருணம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் 1000க்கும் மேற்பட்ட ஆணைகள் இன்னைக்கு இந்த மேடையில் வழங்கப்படுகிறது. நம்மளோட நெக்ஸ்ட் பேட்ச் இஸ் ரெடி ஆன் ஸ்டேஜ். இன்று உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு வன பணியாளர்களுக்கு நியமன ஆணைகள் வழங்கப்படுகிறது. இந்த ஒரு அழகான மேடையில் நம்மளோட அடுத்த பேட்ச் மேடைக்கு வருகை தந்தாச்சு. May we please request the next batch to be ready.
நியமன ஆணைகள் இப்படிப்பட்ட ஒரு அழகான மேடையில் பெற்றுக்கொள்வது கண்டிப்பாக மேடைக்கு வர ஒவ்வொருத்தருக்கும் மறக்க முடியாத ஒரு தருணமாக தான் இருக்கும். அந்த வரிசையில் நம்மளோட அடுத்த பேட்ச் மேடைக்கு வருகை தந்தாச்சு. We have a few more batches left. இன்னும் சில பேட்சஸ் நம்ம மேடையில் வருகை தர காத்துட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே முன்னாடி இதுவரைக்கும் ஆணைகள் பெற்ற அனைத்து வன பணியாளர்களுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த பேட்ச் மேடைக்கு வருகை தர ரெடியா இருக்காங்க. வணக்கம். May I please request our next group to join us on stage. மேடைக்கு அடுத்த குரூப் அனைவரையும் நல்ல ஒரு கைத்தட்டலோட வரவேற்கலாம். I know last couple of teams I think காத்துட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே முன்னாடி நல்ல ஒரு கைத்தட்டல் for all our forest personnel. அடுத்த பேட்ச் மேடைக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். வன பணியாளர்களோட அடுத்த பேட்ச் மேடைக்கு ஐ திங்க் ஒரு சிரிப்போட வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். May we please have the next batch? உலக சுற்றுச்சூழல் தின விழாவை இன்னும் சிறப்பாக்குறதுக்காக வன பணியாளர்களுக்கான நியமன ஆணைகள் இந்த மேடையில் வழங்கப்படுகிறது. அடுத்த பேட்ச் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வெல்கம். இன்னைக்கு நம்ம மேடையில் நிறையா அழகான தருணங்கள், அது போலவே நிறையா மறக்க முடியாத திட்டங்கள் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துவதை நம்ம பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அடுத்ததாக நியமன ஆணைகள் பெறும் வனப்பணியாளர்களுக்கு எங்கள் வணக்கங்கள், கூடவே வாழ்த்துக்கள். May we please have the next batch? Congratulations to all our forest personnel.
அடுத்த batch of forest personnel. May we please have you on stage? Order of presentation to forest personnel. நியமன ஆணைகள் வன பணியாளர்களுக்கு இந்த மேடையில் வழங்கப்படுகிறது. Congratulations. அடுத்த batch. Congratulations, அடுத்த batch. For all our forest personnel who are exiting, please join us at the refreshment zone. And with that, நம்மளோட அடுத்த batch மேடைக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள், congratulations. May we please have the next batch join us on stage. Our next batch of forest personnel joining us on stage. Forest personnel இன்னும் ஒரு சில groups மட்டுமே பாக்கி இருக்கிற இந்த ஒரு நேரத்துல மாண்புமிகு முதலமைச்சரின் நீர்நிலை பாதுகாவலர் விருது பெற்றவர் அனைவரையும் மேடைக்கு இதை தொடர்ந்து ஒரு போட்டோ ஆப்காக அழைக்கிறோம். May we please request all the recipients of the Honorable Chief Minister Water Body Conservator Award to join us at the side of the stage. A few groups left, இன்னும் ஒரு சில groups மட்டும்தான் பாக்கி இருக்கு. நியமன ஆணைகள் பெற்றுக்கொண்டு இங்கேருந்து விடை பெறுபவர் அனைவருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், உங்களுக்காக ரிஃப்ரெஷ்மெண்ட் ஜோன் ஒதுக்கப்பட்டுள்ளது. ப்ளீஸ் டூ ஜாயின் அஸ் தேர். நம்மளோட லாஸ்ட் குரூப் ஆஃப் வன பணியாளர்கள் நியமன ஆணைகள் பெற்றுக்கொண்ட அனைத்து வன பணியாளர்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். கூடவே இதனைத் தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சரின் நீர்நிலை பாதுகாவலர் விருது பெற்றவர் அனைவருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், ஸ்டேஜோட அந்த சைடில் ப்ளீஸ் டூ ஜாயின் அஸ். நம்மளோட டிக்னிட்ரிஸ்
and of course all our award recipients on stage. Ladies and gentlemen, we have witnessed 1,000 appointment orders being presented here on stage. அதனைத் தொடர்ந்து மேடையில் மாண்புமிகு முதலமைச்சரின் நீர்நிலை பாதுகாவலர் விருது பெற்றோர்கள் மீண்டும் ஒரு முறை வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். May we please request all our recipients of the Honorable Chief Minister's Water Body Conservator Award to join us on stage. மேடையில் இப்பொழுது இருப்பவர் ஒவ்வொருவரும் நீர்நிலை பாதுகாப்பில் தன்னிகரற்ற பணியமைக்காக மாண்புமிகு முதலமைச்சரின் நீர்நிலை பாதுகாவலர் விருது பெற்றவர். உங்களோட நல்ல ஒரு கைத்தட்டலோட அவங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். Ladies and gentlemen, on stage we have all the recipients of the Honorable Chief Minister's Water Body Conservator Award. அடுத்ததாக விருது பெற்ற DFOs அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். May we please request all our DFOs who have received the awards to join us on stage 2023-24 மற்றும் 2024-25. அடுத்ததாக மேடையில் மாவட்ட வன அலுவலர் விருது பெற்றவர் அனைவரையும் அழைக்கிறோம். அதனைத் தொடர்ந்து வனச்சரக our forest rangers, if we have any of our forest range officers here with us, வனச்சரக அலுவலர் விருதை பெற்ற அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். Ladies and gentlemen, on stage we have our forest range officers who are award recipients on stage. With that, we draw our on-stage proceedings to a close. உலக சுற்றுச்சூழல் தினம் 2025 என்ற விழாவிற்கு வருகை தந்த ஒவ்வொருத்தருக்கும் எங்கள் வணக்கங்கள், நன்றிகள்.